गुरुमुख अनदीत्य प्रागवेदान्न शेषान् नरपति परिक्लुप्तं शुल्कमातातु कामघा स्वचर अमरवन्द्यं रङ्गनाथस्य साक्षात् द्विजकुलतिलकं विष्णुचित्तं नमामि मिन्नार तडमदिल शो विल्लुपुत्तूर என்றொருகால் சொன்னார் கழக்கமலம் சூடினோம் முன்னால் கிடியறுத்தான் என்றுரைத்தோன் கீழ்மேனில் சேரும் வழியறுத்தோம் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பற்றபிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கமெடுத்தூத வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிடியறுத்தான் பாதங்கள் யாமுடைய 10. பெரியாழ்வாருடைய வைபவத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். திருப்பல்லாண்டு பிறந்த கதை எப்படி என்பது அனுபவிக்கப்பதற்குத்தான் நேற்றைய தினம் காலக்ஷேபத்திலே பெரியவா தம்முடைய அவதாரிகை நாம் பார்த்தோம். ஆனாலும் இன்னும் பூர்த்தியாகவில்லை. அதிலே இவ்வாழ்வார் சகத ஜாஸ்தியமுடையவர் அப்படின்னு தெரிவிக்கிறார். சகத ஜாஸ்தியத்து உடையவர் ஆகையாலே பகவத் விஷயத்திலே கிஞ்சித் கரித்து காலக்ஷேபம் பண்ண வேண்டும் என்று பார்த்தொழி அது செய்யும் இடத்தில் அவன் உகந்த அடிமை கர்த்தவியம் என்று அனுசந்தித்து அவதாரங்களை ஆராய்ந்து பார்த்த விடத்தில் கம்சனுக்கு பணி செய்து போந்த மாலாக்கார கிரகத்தில் எழுந்தருளி பூவை இறந்து அவன்தான் பிரசாத பரமோநாதோ மமகேதோ முபாகதோ தன்யேகம் அர்ச்சயிஷ்யாமி மால்யோபஜீவனகா என்று உகந்து சூடினபடியை அனுசந்திக்கையாலே இவ்விஷயத்துக்கு பூவிடுக விடுக வேறு கர்த்தவியமில் என்று நமக்கு இன்று திருநந்தவனம் செய்கையிலே உத்தேகித்தார் ஒருவரிலே. இதுவரை நேற்று நம்ம பார்த்த விஷயம் என்னவென்றால், பகவான் இதற்கு முன்னாடி தான் முதல்ல சாஸ்திரத்தை கொடுத்தான் நம்மை திருத்துவதற்காக. அதற்கு முன்னாடி சரீரத்தை கொடுத்தான். சரீரத்தை கொடுத்து நம்ம திருந்தாதபடியாலே தவறு என்னுடையது என்று சாஸ்திரத்தை கொடுத்தான். சாஸ்திரத்தை கொடுத்துன்னு திருந்தலை. சாஸ்திரத்தை கொடுத்தோமே தவிர அது அனுஷ்டித்து காட்டணும் என்ற தானும் அவதாரம் பண்ணினான். அவதாரம் பண்ணியும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடுத்து. ஏனென்றால் அந்த ஜாதி வேறு, இந்த ஜாதி வேறு. அவர் பரமாத்மா ஜாதி, நாம் அத்தனை பேரும் ஜீவாத்மா ஜாதி. அதனாலே மானை கொண்டு மானை பிடிக்குமா போலே, யானை கொண்டு யானை பிடிக்குமா போலே, இது ஜீவாத்மா ஜாதியை கொண்டே இவர்களை திருத்த வேண்டும் என்று திருவிழம்பட்டி பெரியாழ்வாரை அவதரிப்பித்தான்னு நேத்திக்கு பார்த்தோம். அதற்கு மேலே பெரியாழ்வார் அவதாரம் பண்ணின உடனே அவர் எப்படிப்பட்ட அவருடைய நிலை? சகஜதாஸ்யம், ஏழாட்காலம் படிப்பிலும் எந்த ஒரு நிலையிலும் அவளுக்கு எந்த படிப்பு கிடையாது. படிப்புன்னா கைங்கரியம் இல்லாம இருந்தார்கள் என்கிற படிப்பே கிடையாது. அப்ப பகவத் சேஷபூதன் ஜீவாத்மா என்கிற கைங்கரிய சிரத்தை பூர்ணமா அவர்கிட்ட இருந்ததுன்னாரு. இப்ப கைங்கரிய சிரத்தை இருந்தா கைங்கரியம் பண்ணணுமோனோ? நாம் பகவானுக்கு சேஷபூதன்னு சொல்லிட்டு இருந்தா பிரயோஜனம் இல்லை. அந்த சேஷபூதனுக்கு அனுகுணமாக கைங்கரியம் பண்ணணுமோனோ? அந்த கைங்கரியம் பண்ணுறதுக்கு என்ன கைங்கரியம் பண்ணலாம்னு யோசனை பண்ணி பார்த்தார். புராணங்களை ஆராய்ச்சித்து பார்த்தார். இதிகாச புராணங்கள், மகாபாரதம் என்ன, ஸ்ரீராமன் என்ன, பாகவதம் என்ன, இதையெல்லாம் ஆராய்ந்து பார்த்தது ஒரு கைங்கரியம் என்றது பளிச்சு நன்னா தெரியுது. அந்த கைங்கரியம் தான் புஷ்ப கைங்கரியம். அந்த புஷ்ப சைந்தரியத்தை நம்ம பண்ணுவோம்னு முடிவெடுத்து கொண்டு அந்த புஷ்பத்துக்காக நந்தவனம் அணைத்து, நாட்டு நட்டு, கலபரித்து, என்னென்ன பண்ணணும் அத்தனையும் பண்ணி புஷ்பத்தை நன்னா கொரட்டை வைத்து கொண்டு தொடுத்து மேற்கொண்டு வாழை கட்டி வடபத்திர கோயிலுடையாருக்கு சுவாமி நிலையில வந்தார். ஆனால் இந்த புஷ்பம் பண்ணும்போது இந்த புஷ்பம் அவன் உகந்ததா இருக்கணும். அப்படின்னா புஷ்பம் அவன் உகந்ததா இருக்குன்னா, நான் கட்டிட்டு இருக்கேன், என்னுடைய ஆனந்தத்துக்காக கட்டினா என்னென்னா இருக்கு, இந்த ஆனந்த படலாமானா படப்படாது. அப்ப நமக்கு நேற்றுக்கு ஒரு விஷயம் சொன்னேன். இப்ப நமக்கு ஆனந்தமே கிடையாதான்னு கேட்டா நிச்சயம் உண்டு. ஆனந்தம் நேற்றுக்கு இல்லைன்னு சொன்னேல சுவாமி, ஆனந்தம் இல்லைன்னு சொன்னேல. இப்ப ஆனந்தம் நமக்கு உண்டு. ஆனந்தம் நம்ம பட்டாலே அது அகங்காரத்துல போய் தொழியும்னு சொல்லிங்களே. ஏன்னா கைங்கரியம் அளவுக்கு வந்துட்டோம். புரியறதுக்காக கொஞ்சம் சாஸ்திரோக்தமான அர்த்தம் கொஞ்சம் இதை கொஞ்சம் நல்லா கேட்டுக்கணும். ஏன்னா
எங்கெங்கயோ தெரிஞ்சுட்டு இருந்தோம். ஆயிரத்தி ஏதோ ஆச்சாரிய கடாட்சத்தால கைங்கரியத்துக்கு வந்துட்டோம். கைங்கரியத்துக்கு வந்த பிறகு நான் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கேன். பண்ணிட்டு இருக்கும்போது என்னமா கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கேன், என்னமா கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கேன், என்ன போல யார் பண்ணுவா, அந்த மாதிரி யோசனை பண்ணக்கூடாதா, அந்த மாதிரி நம்ம நினைக்க கூடாதான்னா கூடாது. அப்ப எனக்கு ஆனந்தமே கூடாதுன்னு சொல்றேல, பெருமாளை சமர்ப்பிச்சேன். சமர்ப்பிச்ச பிறகு நான் ஆனந்தப்பட்டேன். இந்த ஆனந்தம் குடுமா கூடாதா? பெருமாள் திருவாராதனை பண்ணேன். திருவாராதனை பண்ணிட்டு நான் ஆனந்தப்பட்டேன். இந்த ஆனந்தம் குடுமா கூடாதா? பெருமாளுக்கு தலிகை பண்ணேன். ஏதோ சக்கரை பொங்கல், புளியோறு, தஜ்ஜோன்னு எல்லாம் பண்ணேன். பண்ணி பெருமாள் சமர்ப்பிச்சேன். சமர்ப்பிச்சுட்டா, ஓ என்னமா பண்ணியிருக்கேன், என்னமா பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஆனந்தப்பட்டேன். ஆனந்தப்படலாமா கூடாதா? எனக்கு நானே ஆனந்தப்படக்கூடாது சுவாமி. ஆனா பெருமாளுக்கு சமர்ப்பிச்சிருக்கேன்ற ஒரு எண்ணத்தோடு நான் ஆனந்தப்படலாமா கூடாது. அப்ப எனக்கு ஆனந்தமே கிடையாதுன்னு சொல்றேல, ஆனந்தம் உண்டு. குழப்பறேல் சுவாமி. ஆனந்தம் உண்டுன்னு சொல்றேன், ஆனந்தம் படக்கூடாதுன்னு சொல்றேன். ஆனந்தம் உண்டா படக்கூடாதா என்னன்னா, ஆனந்தம் படலாம். எப்படி ஆனந்தப்படலான்னு தான் ரொம்ப முக்கியம். நமக்கு நான் சாஸ்திரம் ஜீவாத்மா ஞானமயன் ஆனந்தமயன் சொல்லியிருக்கு. ஜீவாத்மாவுக்கு எப்பவுமே ஆனந்தம் உண்டு. அது ஆனந்தமா இருப்பதற்காக தான் அந்த ஜீவாத்மா தன்மையை அது எடுத்துக்கொண்ட சரீரத்தினால அது சிரமப்பட்டு இருக்கே தவிர, அதுக்கு இயற்கையான தன்மையான ஆனந்தம் 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 அப்படி இருக்கச்சது ஜீவாத்மாவுக்கு ஆனந்தம் உண்டு. ஆனா இவ ஸ்ரீ வைஷ்ணவா என்னமோ ஆனந்தம் கூடாது கூடாதுன்னு சொல்லிட்டு ஆனந்தம் நேரடியா கூடாது. நேரடியா ஆனந்தம் கூடாதுன்னா என்ன பண்ணும்? பகவானுக்கு ஆனந்தம் ஏற்படுகிறது. அந்த ஆனந்தத்தை பார்த்து நான் ஆனந்தப்படலாம். கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனந்தம் நமக்கு இல்லேன்னு அர்த்தமே இல்லை. நேற்று உமா கேட்டாங்க, அப்ப நாங்க ஆனந்தப்படப்படாதா சுவாமி? இப்ப திருவாராதனை பண்றேன், மாலை சமர்ப்பிக்கிறேன், இதெல்லாம் ஆனந்தப்படப்படாதுன்னா படலாம். அந்த ஆனந்தம் எப்படி இருக்கணும்னா, பகவானுடைய ஆனந்தத்தை பார்த்து நான் ஆனந்தப்படணும். ஒரு குழந்தை இருக்கு, குழந்தை சிரிச்சா தாய் சிரிக்கிறார், குழந்தை அழுதா தாய் அழறா. இவரே சிரிப்பால இவரே சிரிப்பாலன்னா சிரிக்க மாட்டார். குழந்தை சிரிச்சுத்தனா தாய்க்கு அபாரமான ஆனந்தம். அதே போல பகவான் ஆனந்தப்பட்டால் அதை பார்த்து நாம் ஆனந்தப்படலாம். ஆனந்தம் நமக்கும் உண்டு. ஆனா அந்த ஆனந்தம் நமக்கே நேரடியாக கிடையாது. எப்படி ஆனந்தம் உண்டு? அவனுடைய ஆனந்தத்தை பார்த்து நமக்கு ஆனந்தம். நமக்கு நேரடியான ஆனந்தம் கிடையாது. இதைத்தான் பெரியாழ்வார் தெரிவிக்கிறார். அவன் ஆனந்தத்திற்காக பண்ணணும் புஷ்ப கைங்கரியம், நம்ம ஆனந்தத்திற்காக இல்லை. அப்ப அவன் ஆனந்தத்திற்காக நம்ம ஆனந்தத்துக்காக பண்ணலன்னா உடனே ஒரு அகங்காரம் வந்துடும். என்ன அகங்காரம்னா, இல்ல சுவாமி நானாச்சு பண்ணிட்டு இருக்கேன், இதுக்கு முன்னாடி யாரு பண்ணா? நிறைய பேர் அங்க இருக்கிற அடைய கூட சில வார்த்தையெல்லாம் கேட்கிறேன். சுவாமி போன வருஷம் எல்லாம் உற்சவம் நின்று போயிடுச்சு சுவாமி. அவர் என்னமோ இந்த உபயோகாரு 20,000 ரூபாய் செலவார் தான், அவரால் முடியாதுன்னு சொல்லிட்டார், உற்சவம் நின்று போயிடுத்து. இந்த வருஷம் நான் பண்ணேன், 20,000 ரூபாய் கொடுத்து நான் பண்ணேன். என்னமா பெருமாள் ஜொலிக்கிறார் பார்த்தீரா, நான் பண்ணபடியால ஜொலிக்கிறார். இதை சொல்லிக்கலாமா கூடாதா? சொல்லவே படாது. அப்ப நான் பண்ணபடியா நான் தானே கொடுத்தேன். நீ கொடுத்ததுக்கு புத்தியை கொடுத்து, உனக்கு கொடுக்கறதுக்குள்ள வசதியை கொடுத்து, எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுத்து, இத்தனையும் பண்ணிடுது நான் பண்ணேன்னு சொன்னா, அவன் பண்ணி கொண்ட சரணாகதியே அதுதான். சரணாகதி அவன்தான் பண்ணிவித்துக் கொள்கிறான், நான் பண்ணினேன்னு கிடையாது. அப்படி இருக்க செய்து ஏன் அது ஒரு அகங்காரம் வந்துடும். நான் ஆட்சி பண்ணேன் அப்படின்னு அகங்காரம் வந்துடும். இதைத்தான் மற்ற நம் காமங்கள் மாட்டுன்னு ஆண்டாள் தெரிவிக்கிறாள். துவயத்துல நமகா ஸ்ரீமதே நாராயணாய நமகான்னு தெரிவிக்கிறாள். இதுக்கு சொல்ல வந்தேன்னா, அந்த மாதிரி கைங்கரியத்தை தான் யார் பண்ணார்? சுவாமி பெரியாழ்வார் பண்ணார். இதனால என்ன பண்ணார்? அவர் இந்த பாகவதத்துல கேள்விப்பட்டார். மதுரை பட்டணத்திலிருந்து நேர கண்ணன் வந்தான். எங்கிருந்து? கோகுலத்திலிருந்து அக்குரூர் தான் ஐஷன் வரார். ஐஷன் வந்து நேரா மதுரை பட்டணத்துல தான் உள்ள நுழைஞ்சான். உள்ள நுழைஞ்ச உடனே கம்சனோட இவனுக்கு சண்டை இடணும். சண்டை இடணும்னா அலங்காரம் பண்ணி போக வேண்டாமா? அலங்காரம் வேணுமோ? அதோட அலங்காரம் பண்றதுக்காக வஸ்திர அலங்காரம் வேணும். இவர் வந்தது தனுர்யாகத்துக்காக வந்திருக்கார். அப்ப வந்திருக்க செய்தே இங்க அலங்காரம் பண்ணிட்டு போகணுன்றதுக்காக வஸ்திர அலங்காரம், சந்தன அலங்காரம், புஷ்ப அலங்காரம், 3 அலங்காரம் பண்ணிட்டு போனோம். சுவாமி சண்டைக்கு போறவா அலங்காரம் பண்ணிட்டு போகணும், இந்த குழந்தை சண்டைக்கு போறவா அலங்காரம் பண்ணி தான் போகும். எங்க இது சாமானியா சொல்லுவா, இவரு விஷ்ணுன்னு சொல்லியாச்சுன்னா அலங்கார பிரியர்னு சொல்லுவா. சிவகா அபிஷேக பிரியர்னு சொல்லுவா. சிவன் சொன்னால் அபிஷேக பிரியர், விஷ்ணுன்னா அலங்கார பிரியர்னு சொல்லுவா. எதுக்கு சொல்ல வந்தனா,
அலங்காரம் பண்றதுல இவர் என்ன இருந்தாலும் விஷ்ணு கோயில் அலங்காரம் ஒரு தனி தட்டு தான் அது. அதனால இவருக்கு வஸ்திரம் வேணும், புஷ்பம் வேணும், சத்திரம் வேணும், சந்தனம் வேணும். மூணு அலங்காரத்தை பண்ணிடணும். கண்ணன் 12 தான் பவுனத்துக்காக முதல்ல வஸ்திர அலங்காரம், அதாவது தனக்கு உடை, அந்த வஸ்திர அலங்காரம் பண்றதுக்காக ரஜதன்னு வண்ணானுக்கு பேரு சம்ஸ்கிருதத்துல ரஜதன்னு சொல்லுவா. அந்த வண்ணான் வெளுத்த வஸ்திரத்தை கொண்டு போயிட்டு இருந்தான். யாருக்கு? கம்சனுக்கு கொண்டு போயிருந்தான் அரண்மனைக்கு. கொண்டு போயிட்டு கச்சே, ரஜதன் அந்த வஸ்திரத்தை எனக்கு கொடு, நான் தான் கட்டிக்க போறேன், நான் கட்டிட்டு நேரம் கம்சனுடைய மாளிகைக்கு போறேன், எனக்கு கொடுன்னா. அதெல்லாம் நீ எடப்பையன், உனக்கு எதுக்கு கொடுக்கணும், அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு ஒவ்வொன்னு சொல்ல ஆரம்பிச்சான். ஒரு தட்டினா பிராணமே போயிடுச்சு, ரஜத்தனுடைய பிராணமே போயிடுத்து. அங்க ரஜத்தன் அந்த வஸ்திரத்தை கழிந்தான். அதுக்கப்புறம் நேரா அங்கிருந்து மாலாக்காரர் வீட்டுக்கு போனான். மாலாக்காரர் ரொம்ப நல்லவர், அவர் சாமானியப்பட்டவர், ரொம்ப நல்லவர் மட்டும் இல்ல, பரம பக்தர். கண்ணன் உள்ளே வரப்போறான்னு அவருக்கு தெரியுமான்னா தெரியவே தெரியாது. திடீர்னு அந்த குடிசைக்குள்ள நுழைஞ்சான் கண்ணன். குறைஞ்ச உடனே கதவை தட்டி பாக்குறான். கம்சனுக்கு நீர் தானே மாலை எடுத்துட்டு போயிட்டு இருக்கேரு, நீர் தானே மாலை கொடுத்துருக்கு, நமக்கும் புஷ்பம் கொடுக்கலாமே அப்படின்னு இந்த வார்த்தை கேட்ட உடனே கண்ணனை பார்த்த உடனே மாலாக்காரு விதித்து போயிட்டார். அவருக்கு என்ன பேசுறதுன்னு இது நமக்கே திடீர்னு நம்ம மாத்துக்கு ஜிஎஸ் சுவாமி எழுட்டாரு வச்சுக்கோங்க, வரப்போறது இல்லை, சும்மா எழுட்டாரு வச்சுக்கோங்க. பெரிய ஆச்சார புருஷால எழுட்டாருன்னா நமக்கு ஒண்ணுமே கைகால் புரியாது. அந்த மாதிரி விதிர்த்து போயிடுமோனோ, ஒரு பதட்டம் வந்துருமோனோ. அந்த மாதிரி பரபிரம்மமான ஸ்ரீமன் நாராயணன் இங்க வந்திருக்கான். ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கக்கூடிய அந்த பெரிய வஸ்து, அப்படிப்பட்ட பெரும் வஸ்து, பெரும் வஜ்ரம், அந்த வஜ்ரம் வந்திருக்கு. நீ விதிர்த்து பெரிய பதட்டம் வந்துருக்கு மாலாக்காரனுக்கு. அங்கதான் எடுக்கிறார். பிரசாத பரமோ நாது மமகேகம் உபாகதோ தன்யோகம் அர்ச்சயிஷ்யாமி இத்தியாக மால்யோகிய ஜீவனகா. பரமநாதனான எம்பெருமான், பிரசாத விசிஷ்டனான எம்பெருமான் ஸ்ரீவைகுண்டத்தை விட்டு நம் வாசல் வரைக்கும் வந்துறானே. வந்தது மட்டும் இல்ல, வந்து கதவை தட்டினானே. அவன் எப்படிப்பட்டவன்? ஏஷநாராயண ஸ்ரீமான் க்ஷீரான் நவனிகேதனகா நாகபரியங்க முஸ்ருத்த ஆகத்தோ மதுராபுரம். ஸ்ரீமன் நாராயணன் தன்னுடைய ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து திருப்பார்கடல் வந்து, திருப்பார்கடல் இறங்கி அங்கிருந்து மதுரை பட்டணத்துக்கு வந்து, அந்த மரண பட்டணத்திலிருந்து எங்க குடிசைக்கு வந்திருக்கானோ. இது புராண வாக்கியம். இத நம்ம மந்திர புஷ்பத்திலேயே சேர்த்திருக்கோம். இது ஆச்சரியமான வாக்கியம். ஏஷநாராயண ஸ்ரீமான் க்ஷீரான் நவனிகேதனகா நாகபரியங்க முஸ்ருத்த ஆகத்தோ மதுராபுரியம். அங்கிருந்து வந்தான்யா. இப்ப மாலாக்கார ஆச்சரியப்படுறாரு. ஸ்ரீவைகுண்டத்தை விட்டு திருப்பார்கடல் வந்ததே ஆச்சரியம். ஏன்னா திருப்பார்கடல் இறங்கணுமோனோ, அதுக்கு மேலே இருக்கு. அந்த மேலே இருக்கக்கூடிய நிலையிலிருந்து ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து திருப்பார்கடல் இறங்கணும். அந்த இறங்கினதே ஆச்சரியம். திருப்பார்கடல இருந்து மதுரைக்கு வந்ததே அதை விட ஆச்சரியம். மதுரைக்கு வந்தது மட்டும் இல்ல, மதுரையில இருக்கக்கூடிய பெரிய தெருவெல்லாம் விட்டு சிறிய தெரு இது. அந்த சிறிய தெருவுக்கு வந்ததே ஆச்சரியம். அந்த சிறிய தெருவிலையும் பெரிய வீடுகள்லாம் விட்டு என் குடிசைக்கு தேடி வந்தாயே, இதுதான் ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் தெரிவிக்கிறார் யாரு. அதனால தன்யனானேன்னு மாலாக்காரர் கொண்டாடுறார் கண்ணனை அப்படின்னு தெரியுது. மேலும் என்னால் முடிஞ்சதை பண்றேன் கிருஷ்ணா, நீ வந்து உன் திருவடி என்னுடைய குடிசையில பட்டது, இதை விட வேற என்ன பாக்கியம் நான் பண்ண வேண்டும்? நீ எங்க இருக்கிறவர் இங்க வந்திருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு என்னால முடிஞ்ச இந்த புஷ்பத்தை எல்லாம் கொடுத்துட்டேன். இருந்தாலும் புஷ்பம் கொஞ்சம் இருக்கு, அந்த 2 புஷ்பத்தை நன்னா தொடுத்து மாலையா உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன்னு. அப்ப பெருமாள் அதை உள்ளன்போடு அந்த மாலையை ஏத்துட்டார். இத்தனை பெரிய மாலைலாம் ஒண்ணும் இல்லை, எல்லா மாலையும் கம்சனுக்கு போயிடுத்து. போனதுக்கு அப்புறம் மிச்சம் இருக்கிற மாலை இருக்கியா, அந்த மிச்சம் இருக்கிற மாலையெல்லாம் தொடுத்து மாலையை கொடுப்ப. ஏன்னா கண்ணன் தெரிவிக்கிறார், நீ மாலையை கொடுப்பான்றதுக்கு தான் சீவை கொடுத்து நானே இறங்கி வந்தேன். சீவை கூட நான் இறங்கி வந்ததுன்னா, உன்னை தேடி வந்ததுக்குன்னா, நீ கொடுக்குறீன மாலை, அந்த நாளை எப்படி கொடுக்குற? நீ உள்ளன்போடு கொடுத்துட்டு இருக்காயோனோ, அதனால உன்னை தேடி வந்தேன். அங்கிருந்து புறப்பட்டு இந்த சிறு குடிசைக்கு பகவானே வந்தான்னா இதுதான். அப்பனா என்ன பண்ணும்? அவருக்கு அர்ச்சனை பண்ணணும், அவருக்கு ஆர்த்தி எடுக்கணும், அவருக்கு பூ சமர்ப்பிக்கணும், இத்தனையும் பண்ணணுமோ. இது அத்தனையும் மாலாக்காரன் பண்ணார். அத்தனை பிரேமத்தோடு அத்தனை ஆனந்தத்தோடு கண்ணன் என் வீட்டுக்கு வந்தானே, இந்த ஒண்ணுமில்லாத நீச்சனான இந்த மாலாக்காரன் வீட்டுக்கு வந்தானே, அத்தனை ஆனந்தத்தோடு. அதே நேரத்துல பதட்டம்,
அந்த பதட்டத்தோடு அந்த கண்ணன் திருவடியை பற்றி கொண்டு அந்த புஷ்பத்தை சமர்ப்பித்தான். புஷ்பம்னாலே குறும்பருத்த நம்பின்னு ஒரு பெரியவர், அவர் திருமலையில அந்த குறும்பருத்த நம்பி மண்ணாலான புஷ்பங்கள் தான் திருவேங்கட சமர்ப்பிக்கிறார். தொண்டமான் சக்கரவர்த்தி தங்கத்தாலே புஷ்பத்தை சமர்ப்பிக்கிறார். அந்த புஷ்பத்துல அவர் சாத்திக்கிறாரு. அந்த புஷ்பம் எங்க இருக்குன்னா கீழே இருக்கு, திருவடி கீழே இருக்கு அந்த தங்கத்தாலே பண்ணப்பட்ட புஷ்பம். ஆனா அதே இவர் பண்ண மண்ணால பண்ணப்பட்ட புஷ்பம், அந்த மண்ணால பண்ணப்பட்ட புஷ்பம் திருவேங்கடமுடியான் தன்னுடைய திருமுடியிலேயே தரிக்கிறார். இது அங்க சரித்திரமே இருக்கு. குறும்பருத்த நம்பி புஷ்ப தியாக போபங்க வண்டமங்களை பனிப்பூவும் மாலபட்டவும் வினையும் கையுமான அந்தரங்கரை முடிமன்னவரம் வைதிகோத்தமன் மகாமுடியும் அனுவருத்தி தக்கிரமம்னு ஆச்சாரிய சூத்திரம். புஷ்பமண்டபம்னு திருவேங்கடத்துக்கு பேர். இது சொல்ல வந்தனா அப்ப எதை கொடுத்தாலும் பகவான் நம்ம கொடுக்குறோமா, எப்படி கொடுக்குறோன்னு என்ன கொடுக்குறோன்னு பார்க்க மாட்டார். எப்படி கொடுக்குறோம் உள்ளன்போடு பக்தியோடு கொடுக்கிறாரா. பத்திரம் பரம் புஷ்பம் தோயம் யோமபத்யா பிரயத்ததே கண்ணனே கீதை. அது பத்திரமாகட்டும், புஷ்பமாகட்டும், பழமாகட்டும், தோயமாகட்டும். பத்திரம் இலையோ, புஷ்பம் புஷ்பமோ, பழமோ அதாவது பழங்களோ, தோயம் என்று சொல்லக்கூடிய தீர்த்தமோ எது கொடுத்தாலும் உள்ளன்போடு பக்தியோடு கொடுக்கிறானான் தான் கண்ணன் பார்க்கறாரு. தவிர நீ என்ன கொடுத்தா எப்படி கொடுத்தா ஏன்னா ஒண்ணு வேண்டாம். இது பரிவதில் ஈசனை பாடி விரிவது மேவலறிவே பிரிவகை இன்றி நன்னீர்த்தோய் புரிவதுவும் புகைப்பூவேன்னு ஆழ்வார் தெரிவித்தாலே ஆச்சரியமான முதல் பத்திர. அங்க சாம்பிராணி புகை போடணும். பகவானுக்கு போடணும்னா சுவாமியை விட்ட காசே இல்லை. சுவாமி இவர் ஒண்ணுமே இல்லை. இவர் இதுக்கே சமப்பட்டு தன் நித்தியப்படிக்கே சமப்பட்டு கச்சே சாம்பிராணிக்கு எங்க சுவாமி போடுறதுன்னா நம்பில தெரிவிக்கிறார், தன்னுடைய வீட்டுல தெரிவிக்கிறார். நம்பில்ல ஒண்ணுமில்ல, ஒரு செதுகை இட்டு பொசுக்குவோமாம். ஒரு செதுகை இட்டு பொசுக்குவோமா. இந்த தெருக்கோடிக்கு போனா குப்பைச்சத்தெல்லாம் இருக்க போனோம். அந்த குப்பைச்சத்தையெல்லாம் நன்னா ஒன்னா சேர்த்து அதை புகை கொடுத்தா அந்த புகையே போருன்னு சொல்லிக்கிறான கண்ணன். அதையே பகவான் உகக்கிறான்னு சொல்கிறான். ஆனா தனக்கு அந்த புகையை கொடுக்கணுன்றதுக்கு வாசப்படி விட்டு வந்தானோ அந்த புகையை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் பிரயத்தனப்பட்டானோ. என்ன காசு கொடுத்தான், 1,00,000 ரூபாய் கொடுத்துருக்கா சுவாமி, பிரயோஜனமே இல்லை. ஆனா தான் சரீரத்தினால தன்னுடைய விக்கிரகத்தை விட்டு வாசப்படி அதையெல்லாம் எடுத்து அதை கொளுத்தி அந்த புகையை கொடுத்தானோ. அவன் எவ்வளவு காசு கொடுத்தான்னு பார்க்க மாட்டான், எவ்வளவு உள்ளன்போடு கொடுத்திருக்கான்னு அதான் பார்க்கலாம். அந்த அளவுக்கு மாலாக்காரர் கைங்கரியம் பண்ணார். மாலாக்காரன் கைங்கரியம் பண்ண இல்லையா, அந்த மாலாக்காரன் கைங்கரியம் பண்ண முடியாது. இதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டார் பெரியாழ்வார். ஓ இப்படிப்பட்ட மாலாக்காரர் கைங்கரியம் பண்ணிருக்கார். அது மட்டும் இல்ல, அந்த மாலாக்காரர்கிட்டயே கண்ணன் நேரா போய் எனக்கு மாலையை கொடுத்து பிரார்த்தித்திருக்காருன்னா அப்ப புஷ்பத்துல எத்தனை ஆசை இருக்கும். அதனால நான் புஷ்ப கைங்கரியம் தான் பண்ணணும். இது அது மட்டும் இல்ல, இதுல திருவருத்தத்துல ஒரு பாசனம். சூட்டு நன்னாளைகள் தூயனவேந்திய விண்ணோர்கள் நன்னீராட்டி அந்தூபம் தரா நிற்கவே அங்கு ஓர் மாயினால் ஈட்டிய வெண்ணை தொடுகுன்ன போந்தி மலையேற்று வன்கோன் கோட்டிடையாடினை கூத்து அடலாயத்தம் கொம்பனு தேன் பண்ணான். பகவான் கிருஷ்ணாவதாரம் பண்ணணும், சீவை கொடுத்து கிளம்பி வரணும். இப்பதானே பார்த்தோம், ஏஷ நாராயண ஸ்ரீமான் ஸ்ரீரான் நவனிகேதனகா நாகபரியங்கமுஸ்ருத்த ஆகத்தோ மதுராபுரிம்னு கிருஷ்ணாவதாரம் பண்ணணும்னா அங்கிருந்து இறங்கி திருப்பார்கடல் வரணும். திருப்பார்கடல் தான் அவதார கந்தம்னு பேரு. எந்த அவதாரம் பண்ணணும்னா திருப்பார்கடல் இறங்கி அங்கிருந்து அவதாரமே. ராம அவதாரம், கிருஷ்ண அவதாரம், மத்ஸ்ய அவதாரம், குரும அவதாரம், எந்த அவதாரம் வந்தாலும் நேர சீவை கொண்டு அவதாரம் கிடையாது. அதான் பரத்தம் வியூகம். வியூகத்துக்கு வந்துதான் அதுக்கப்புறம் விபவம் ஆகும். எதுக்கு சொல்ல வந்தேன்னா அந்த மாதிரி வரணும் வேணும். அந்த மாதிரி வருவதற்குண்டான ஒரு சமயத்தை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏன் சுவாமி அவர் கிளம்பினா உடனே கிளம்ப முடியாதுன்னா அங்க இருக்கிற நித்திய சூரிகள்லாம் விடலை. ஏன் நமக்காக விடலைன்னா நம்ம பார்த்த அந்த அளவுக்கு அவளுக்கு கருப்பு இதாயிடுச்சு, கோபம் வந்துடுச்சு. கண்ணன் இதுக்கு முன்னாடி எத்தனையோ அவதாரம் பண்ணி ஒவ்வொரு அவதாரத்திலையும் இன்னார் ஐஷன் வரை சொல்லிட்டு ஒருத்தரும் போலையே. கண்ணன் திரும்பி போச்ச யாராவது 10 ரூபா போனாலும் ஆனா ஒருத்தர் கூட போல, ஒருத்தரும் போகவே இல்லை. ஏன்னா இவர் அப்படி அவதாரம் இப்பதானே பார்த்தோம், 2 காலட்சம் முன்னாடியே பார்த்தோம்னா இவர் அவதாரமே நம்மை திருத்தி நம்ம அவருடைய திருவடியை சேர்த்துக் கொள்வதற்காக தான் இவருடைய அவதாரங்களே. புரியறதுக்காக சொல்றேன். இந்த அவதாரம் அஜாயமானோ பகுதா விஜாயதே ஜன்மம் பல செய்து வெளிப்பட்டு
சங்கொடு சக்கரம் தெரிவிக்கிற இல்லையா, அந்தந்த அவதாரம் பண்ணி பண்ணி இவர் சிரமப்படுறார். எத்தனை சிரமப்பட்டா நாம ஒருத்தராவது கிடைக்கிறோம்னா கிடைக்கல. நித்தியசூரிகள் பார்த்தா நாங்க இங்க இருக்குமே, எதுக்காக கண்ணாடி அங்க போய் சிரமப்படணும், சிரமப்பட வேணும்னு அவளுக்கெல்லாம் உன் மேல ஒரு துளி கூட அன்பு இல்லை, காதல் இல்லை, அவா இல்லை, வேட்கை இல்லை. எதற்காக நீ அங்க போகணும், போக வேண்டாமே, நாங்களே இங்க இருக்கமே, எங்களையே பார்த்துட்டு இருக்கோமே, உங்களுக்கு என்ன வேணுமோ என்ன வேணும் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, நித்திய திருவாராதனை பண்ணிட்டு இருக்கேன், எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் பகவானை விடுறதா இல்லை. இவரும் எவ்வளவு சொல்லி சொல்லி பார்த்தாரு. ஏன்னா இவர் சொல்ற அளவுக்கு ஒண்ணுமே நடக்கலையே. ஏதோ நடந்தா பரவாயில்ல, ஓ இந்த வாட்டி போயிட்டு 10 பேர் ஐஸ்வர் வர இந்த மாதிரி முன்னாடி சொல்லியிருந்தார், ஒருத்தரோட கிடைக்கலையே. கிடைக்காதபடியாலே அவங்க என்ன பண்ணிட்டா, அதெல்லாம் போக வேண்டாம், இங்கேயே சௌக்கியமா இரு, ஆனந்தமா இரு, அங்க போய் நீ அந்த போய் சேத்துல போய் சமப்படணுமா, வேண்டாமே அப்படின்னார். ஆனா கண்ணனுக்கு இங்க வந்து அவதாரம் பண்ணணும்னு ஆசை வந்துடுத்து. ஆசை வந்துட்டுனா நம்ம உஜ்ஜீவிக்கணுமோனோ, நம்முடைய உஜ்ஜீவனத்துக்காக இங்க வந்து அஜாயமானோ பகுதா விஜாயத்தன் பிறக்கிறார். பிறக்கணும்னா என்ன, அதுக்குன்னால வாய்ப்பு கிடைக்கணுமோனோ, அவள்கிட்ட என்ன சொன்னா இங்கிருந்து கிளம்பி வரும். அவதான் என்ன பண்ணிதா, தூபகார்த்தி பண்ணிட்டு இருக்கா. சூட்டு நன்மாலைகள் தூயன வேந்தி விண்ணோர்கள் நன்னீராட்டி அந்த தூபம் தரா நிற்கவே அங்கு. அந்த தூப கார்த்தி காப்புகிறார். தூப திருவாரா நித்தியம் உண்டோனோ, அங்க நித்தியம்ன்றதே கிடையாது. அங்க நகால தத்ரவை பிரபு, காலமே கிடையாது. என்னைக்கும் ஒரே, என்னைக்குன்னு சொன்ன எப்போதும் ஒரே காலமே. அப்படி இருக்கச்சே தூபகார்த்தி, ஆனா எப்போதும் ஒரே காலம் அடுத்து உண்டு. வேதாந்தேசிகர் தெரிவிக்கிறார், எப்போதும் ஒரே காலம்னா அப்பனா ஒன்னே பண்ணிட்டு இருப்பா போல் இருக்க சமயம் அடுத்தது வராதானா, அடுத்தது மட்டும் உண்டு. ஆனா காலம் நடை ஆடாத தேசம் அது. நகால தத்ரவே பிரபு. தூபகார்த்தி காமிக்கிறார். தூபகார்த்தி பண்ண இல்லையா, நித்தியசூரிகள்னா ரொம்ப நேரம் தூபகார்த்தி காமிப்பா. நாமெல்லாம் இங்க தூபகார்த்தி பண்றதுன்னா என்ன பண்ணுவோம், சில பேர்லாம் தூபம் காமிப்பா, அப்படியே பெருமாள் முன்னாடி அப்படியே முகத்தை முன்னாடி கொண்டு போய் வைப்பா. அந்த மாதிரிலாம் வைக்கப்படாது. தூபகார்த்தி வந்து பெருமாளுக்கும் தூபத்துக்கும் இடைவெளி இருக்கணும். அந்த இடைவெளியில தூபத்தை காரணம். அவர் மேல புகை படணும்னு கிடையாது, சும்மா அப்படி லேசா பட்டாலே போறோம். இதுக்கு சொல்ல வந்தேன்னா அந்த மாதிரி தூபகார்த்தி காமிக்கிறா. இங்க நம்ம ஊர்ல எல்லாம் தூபகார்த்தி 1 நிமிஷம் 2 நிமிஷம். அங்க எத்தனை நாள் சுவாமி, பண்ணிட்டே இருக்கா. அத்தனை நாள். அங்கதான் காலமே கிடையாது. காலம் இருந்தா அத்தனை முடியும், அங்க காலமே கிடையாது இல்லையா. காலம் இல்லாதபடியாலே தூபகார்த்தி பண்ணிருக்கா. ஒரே புகை மண்டலம், சுற்றி புகை மண்டலமா எடுத்து. இப்ப கண்ணனே தெரியல. சீவை கொண்டநாதன் செவசாய்க்கிறான்னு செவசாய்க்கல. முன்னாடி நித்தியசூரிகள்லாம் திருவாராதனம் பண்ணிட்டு இருக்கா. பண்ணி நித்தியாத்மா முக்தாத்மா திருவாராதனம் பண்ணிட்டு இருக்கச்சு, தூபகார்த்தி ஆயிட்டு இருக்கச்சு. அந்த தூப புகை மண்டலம் பூர்த்தியா இருக்கு. அந்த புகையில பின்னாடி இவர் இருக்கார், சிவை கூட இருக்காருன்னு தெரியவே இல்லை. அந்த அளவுக்கு புகை மண்டலம்னு அங்கிருந்து என்ன பண்ண, இதுதான் நல்ல வாய்ப்பு. எப்பவுமே கண்ணனுக்கு உண்டான ஒரு தன்மை என்னன்னா, எந்த வாய்ப்பு கிடைக்கிறதான் பாப்பாரானோ, இதுதான் நல்ல வாய்ப்புன்னு அங்கிருந்து கிளம்பி வந்தார். கிளம்பி வந்து நேர இங்க கிடுகிட்டு எங்க ஏஷநாராயண ஸ்ரீமான் ஸ்ரீரான் நவனிகேதனகான்னு அங்கிருந்து இறங்கி வந்து இங்க வசுதேவர் என்ன, அதே போல தேவக்கி என்ன, அவளுக்கு குழந்தையா பிறந்து என்னென்ன சேட்டுதங்களோ அத்தனை சேட்டுதலும் முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணார், 105 வருஷ காலம் இங்கேயே இருந்து இங்க என்னென்ன பண்ண எல்லாம் பண்ணிட்டு நேரம் அங்க கிளம்பிவிடார். கிளம்பி போனோன்னு அப்போ அங்க தூபம் ஆகிட்டே இருக்கு. அந்தூபம் தரா நிற்கவே அங்கு, அந்தூபம் தரா நிற்கவே அங்கு. அப்போ அங்க தூபம் நின்று இருக்கு. என்ன சுவாமி தூபம் ஆயிண்டே? ஆமா, தூபம் ஆயிண்டே இருக்கு. ஏன்னா அப்படிப்பட்ட மாயமான சேட்டிதம், பகவானுடைய சேட்டிதம். இதைத்தான் அங்க பாட்டுல தெரிவிக்கிறார். இது சொல்ல வந்தேன்னா, அப்ப அங்க கையில நிறைய மாலையெல்லாம் சாத்துட்டு வரா இல்லையா, பார்த்துட்டு இருக்கா. நித்தியசூரிகள்லாம் இந்த மாலை சாத்தலாமா, அந்த மாலை சாத்தலாம், இந்த மாலை சாத்தலாம். அந்த மாலையெல்லாம் விட்டுட்டா. நித்தியசூரிகள் மாலக்கூடிய சாத்தனம் விட்டுட்டு கீழே இறங்கி வந்து ஒண்ணுமில்லாத ஒரு குடிசை, அந்த குடிசைக்குள்ள மாலாக்காரர் கொடுக்க 4 மாலையை கேட்டு நிக்கிறதுன்னா, ஸ்ரீவைகுண்டநாதன் இறங்கி வந்ததே ஆச்சரியம் இல்லையா? அந்த ஆச்சரியம். அப்படிப்பட்ட உயர்ந்த புஷ்பத்தை சமர்ப்பிக்க காத்து கொண்டிருந்த போது இந்த புஷ்பத்தை ஏன் நித்தியசூரிகள் உயர்ந்த புஷ்பத்தை சமர்ப்பிக்கிறது காத்துட்டு இருக்காளே, அதால விட்டு ஒண்ணுமில்லாத இந்த மாலாக்காரர் கொடுக்க வேண்டிய புஷ்பத்தை எதிர்பார்த்து வந்தான்னா, பெருமாளுக்கு புஷ்பத்துல எத்தனை பிடித்தம். அந்த பெருமாளுக்கு பிடித்த கைங்கரியமாகத்தான் இந்த புஷ்ப கைங்கரியம் இருக்கணும். அதனால அந்த கைங்கரியம் நித்தியர்களும் பண்ணா, முக்தர்களும் பண்ணா. ஆனா அந்த நித்தியர்கள் முக்தர்கள் பண்ணப்பட்ட அந்த கைங்கரியத்தை அவனுக்கு பிடிக்காது போல் இருக்குன்னு, நாம் அண்ணக்கூடிய கைங்கரியம் தான் பிடிக்கும் போல் இருக்குன்னு அங்கிருந்து இங்க இறங்கி வந்தானோ, இனிமே நம்ம முடிவு பண்ணிட்டோம், அந்த புஷ்ப கைங்கரியமே பண்ணுவோம்னு பெரியாழ்வார் முடிவு பண்ணிட்டார்.
அப்படி இப்படி ஏன்னா அவர்கள் பண்ணுவதை வேண்டான்னு தள்ளிட்டு தானே இங்க மதுரா நகரத்துக்கு வந்தார். அப்படி இருக்கச்சே புஷ்ப கைங்கரித்து நாமே பண்ணுவோமா? அப்படி எது மாலாக்காரரை பார்த்து புரிஞ்சு கொண்டார் யாரு? பெரியாழ்வார். மாலாக்காரர் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு அப்படின்னு. ஏன்னா நித்தியசூரிகள் தாங்கள் பிரார்த்தித்து பகவானுக்கு சூட்டிக் கொண்டிருக்க ஆச்சரியமான ஒரு வியாக்கணம் தெரிவிக்கிறார். ஒரே நிமிஷம். அதாவது பிரசாத பரமௌநாதோ மமகேகோ உபாகதோ தன்யோகம் அர்ச்சகிஸ்வாமி மால்யோபஜீவனகா என்று உகந்து சூட்டச் சூடினபடிய அனுசந்திக்கையாலே இவ்விஷயத்தை பூவிடிக விடிய வேறு கர்த்தவியவன் நமக்கென்று திருநந்தவனம் செய்கிற உத்யோகித்தார் ஒருவரே. நித்தியசூரிகள் பிரார்த்திக்கிறார், சுவாமி புஷ்பம் இருக்கு, புஷ்பத்தை சாத்திக்கலாம் பிரார்த்திக்க அந்த பிரார்த்தித்து சூட்டிக் கொள்கிறான் இல்லையா? பிரார்த்திக்கிற வஸ்துவா சர்வேஸ்வரன் கிடையாது. நித்தியசூரிகள் தாங்கள் பிரார்த்தித்து பகவானை சூட்டிக் கொண்டிருக்க அவங்க பிரார்த்திக்கிறார். அவ பிரார்த்திக்கிற சூட்டணும் பாக்குற, அங்க சூட்டிக் கொள்ளல. இங்க பகவான் வந்து நம்ம இடத்துல பிரார்த்திக்கிறான். யார்கிட்ட கேட்டா? மாலாக்கிட்ட கேட்டுக்கணும். புஷ்பம் கொடுக்குறியா, மாலை குடிக்கிறேன்னு கேட்டுறணும். இது பிரார்த்திக்கக்கூடிய வஸ்துவான்னு கிடையாது சர்வேஸ்வரன். இருந்தாலும் பிரார்த்தித்தான் இல்லையா? எப்ப நான் பூவை கேட்டு வாங்கினானோ அப்ப அவருக்கு இந்த புஷ்பத்துல ரொம்ப விருப்பம்னு ஒன்றுக்கு நல்லா தெரிஞ்சிட்டார். அதனால பெரியாழ்வார் அப்ப நமக்கு சிறந்த கைங்கரியம் எதுன்னா புஷ்ப கைங்கரியம். அதுதான் ரொம்ப முக்கியம். புஷ்ப கைங்கரியம் தான் சிறந்த கைங்கரியம். அந்த புஷ்ப கைங்கரியத்தை பண்ணுவோம்னு இந்த நந்தவனம் அமைத்து புஷ்ப கைங்கரியம் பண்ண தொடங்கினார். இப்ப இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் எடுத்தார்? மாலாக்காரன எக்ஸாம்பிள் எடுத்தார். உடனே ஒரு சின்ன ஆட்சேபம், இது கிருஷ்ணாவதாரம் நடந்தது. ஒரு சின்ன ஆட்சேபம் வந்தது. சுவாமி, ராமாவதாரத்தோட சுக்ரீவன் கைங்கரியம் பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்கானு, சுக்ரீவன் கைங்கரியம் பண்ணியிருக்கானே சுவாமி. அப்படி இருக்கச்சது ஏன் சுவாமி கிருஷ்ணாவதாரத்தை மாலாபாரர் பண்ண கைங்கரியம் மட்டும்தான் பண்ணணுமா? அதே போல சுக்ரீவனும் கைங்கரியம் பண்ணியிருக்கானே, அந்த கைங்கரியம் இப்ப சொல்லியிருக்கலாமா? வாஸ்துவம் சுக்ரீவனும் கைங்கரியம் பண்ணினா, ஆனா அதற்கு பதிலா என்ன சொன்னா ராஜ்யத்தை வாங்கிட்டானே. நன்னா புரிஞ்சுக்கணும், இது ரொம்ப முக்கியம். ராஜ்யத்தை வாங்கிட்டாரனோ. சுக்ரீவன் கைங்கரியம் பண்ணா ராமனுக்கு, ராஜ்யத்தை பெற்றின் பண்ணணும். அதனால கைங்கரியத்துக்கு பதிலா எதையாவது வாங்கி கொண்டால் அது ஆகாது பெரியாழ்வார். இதுதான் நம்ம ரொம்ப முக்கியமா புரிஞ்சுக்கணும். சுவாமி இந்த கைங்கரியம் பண்ணின, அதனாலதான் நம்ம நம் சம்பிரதாயத்துல பிராயச்சித்தமே கிடையாது. பிராயச்சித்தம் என்ன? நான் இதை பண்ற, நீ அது பண்றியா? இது வியாபாரம் பேசுற மாதிரி. சில பேர் சொல்ல, இந்த மாதிரி நீங்க பண்ணுங்க, பண்ணிட்டேன்னா உங்களுக்கு அது கிடைக்கும். அதுலயும் இன்னைக்கு தூர்தர்ஷன் முன்னாடி ஒன்னா ரெண்டா எத்தனை ஜோசியக்காரா உண்டு, அத்தனை பேரும் எல்லாம் பண்றா. ஜோசியம் சொல்லணும்னாலும் அதுக்கு உண்டான ஒரு யோகியதை இருக்கணும். அது சாஸ்திரம் கற்கக்கூடிய ஒரு குளத்துல பிறந்ததுதான் ஜோசியமே சொல்ல முடியும். இருக்கட்டும், அப்படி இருக்க செய்து இப்ப இன்னைக்கு இவ்வளவுதான் சொல்றாலும் என்ன சுவாமி சொல்லிட்டு இருக்கானா? ஒண்ணும் இல்ல, இதை பண்ணா அது கிடைக்கும், அதை பண்ணா அது கிடைக்கும் இல்லையா? இப்ப நான் புஷ்ப கைங்கரியம் பண்றேன், எனக்கு என்ன கிடைக்கும்? இந்த எண்ணம் பெரியாழ்வார் கிடையாது. அப்பனா குடுக்கல் வாங்கல் வியாபாரம் பேசுறான்னு அர்த்தம். கைங்கரியம் பண்ணுவதே பிரயோஜனம். இப்ப இந்த இடத்துல என்ன ஆட்சேபம் வந்துட்டு, சுக்ரீவன் கூட கைங்கரியம் பண்ணனா சுவாமி ராமாவதாரத்துல, கைங்கரியம் பண்ணதுக்குத்தான் ராஜ்யத்தை வாங்கிட்டானே. ஆனா பெரியாழ்வார்க்கு பதிலுக்கு வாங்கக்கூடிய கைங்கரியத்தை உயர்ந்த கைங்கரியமா அவர் நினைக்கவே இல்லை. கைங்கரியம் தானே என்னது அர்த்தம் ஒண்ணு புரிஞ்சுங்க. கைங்கரியம்னு சொன்னாலே பதிலுக்கு ஒண்ணும் எதிர்பார்க்காம பண்ணப்பட, அதுவும் ஆனந்தமா பண்ணணும். பதிலுக்கு ஒண்ணும் எதிர்பார்க்கப்படாது. என்ன பண்றது, பண்ணணுமே அது பிரயோஜனம் இல்லை. விருப்பத்தோடு பண்ணணும், ஆனந்தமா பண்ணணும். நமக்கு பண்ண வேண்டிய கர்த்தவியம் பண்றோம், இது பண்ணும்படியான தன்மையிலே எனக்கு ஆனந்தம் ஏற்படுறது அப்படின்னா அவன் ஆனந்தத்தை பார்த்து எனக்கு ஆனந்தம் ஏற்படுறது. இது இத்தனையும் சேர்த்து பண்ணாதுக்கு கைங்கரியன் பேரு. நான் எத்தையோ பண்ணேன், அவர் திருப்பி இது பண்ணுவார்னு எதிர்பார்த்து பண்ணனா அதுக்கு பேர் கைங்கரியம் கிடையாது. என்ன பண்ணலாம், அதுக்கு பேர் அதுக்கு பிரத்யுபகாரம்னு பேரு. பிரத்யுபகாரம் பேரு, கைங்கரியம் பேரு. ஒன்றை செய்தேன், அதுக்கு உபகாரம் பண்ணும், அதுக்கு பிரத்யுபகாரம். கைங்கரியம் என்றது எத்தையும் எதிர்பார்க்காமல் செய்வதே பிரயோஜனம் என்று செய்வது இல்லையா? அதனால்தான் எனக்கு திருவேன்னா, இன்னைக்கு நான் இதை பண்ணியிருக்கேன் சுவாமி, நாளைக்கு வியாபாரத்தில் பண்ணி இன்னைக்கு நிறைய திருவேங்கடபடியாளனுக்கு தான். இன்னைக்கு திருவேங்கடபடியாளனுக்கு வரவாளான்னு அத்தனை பேரும் அவள் உண்டியல் இத்தனை போடுறா, நாங்க 1 லட்சம் ரூபாய் போட்டிருக்கேன், நாளைக்கு 10 கோடி ரூபாய் ஒரு வியாபாரம் இருக்கு, அது வாங்கி கொடுத்துருவையணும். 1 லட்சத்துக்கு கேட்டு 10 கோடி ரூபாய் கேட்கிறாருனோ, இது கைங்கரியமா?
கிடையவே கிடையாது. கைங்கரியம்னா தூயமா இருக்கணும், தூய கைங்கரியமா இருக்கணும். அதைத்தான் ஆண்டாளை தெரிவிக்கிற 5ஆம் பாட்டுல, மாயனை மண்ணு வடமதுர மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் மணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொடுது. எத்தனை தூய்மை அந்த பாட்டுல வந்து வருவோம். தூய பெருநீர் அதுல ஆரம்பிச்சு தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொடுதுன்னு சொல்லிக்கா. அப்ப ஆண்டாள் என்ன சொன்னா இந்த பாட்டுல ஒவ்வொரு இடத்திலும் தூய்மையை சொல்லிக்கிறார். சேர்க்க காரணம் என்னன்னா பிரதி என்ன, அதுக்கு பதிலுக்கு ஒன்னு இடத்துல எதையா கேட்டு போறேன்னு எதிர்பார்க்கிற இல்லே, எதிர்பார்க்கவே இல்லை. எதிர்பார்க்காத ஒரு தன்மை இருக்கு இல்லையா, அந்த எதிர்பார்க்காத தன்மையை தான் இங்க தெரிவிக்கிறாரு. பதிலுக்கு நான் எத்தையுமே எதிர்பார்க்க மாட்டேன், எதிர்பார்க்காம இருக்கணும்னு. அதே போலதான் சரி சுவாமி இளைய பெருமா கூட கைங்கரியம் பண்ணாரு, ஏன் இந்த விசாரம் பண்ணிட்டு இருக்காருன்னா இதெல்லாம் அரும்பதத்துல எடுத்திருக்காரு. இந்த வியாக்கியானம் கிளரோகஞ்சியர் வியாக்கியானத்துல அரும்பதத்துல எடுத்திருக்காரு. இளைய பெருமாளோட கைங்கரியம் பண்ணாரு, அவர் கைங்கரியம் பண்ணாரு, அந்த கைங்கரியம் வசதி தானே. ஏன் மாலாக்காரன் கைங்கரியம் மட்டும் எடுக்கணும்? இப்ப பெரியாழ்வார் மாலாக்காரனுடைய கைங்கரியத்தை தான் எடுத்திருக்காரு. சுக்ரீவன் கைங்கரியத்துல ஏதோ குற்றம் இருக்குன்னு சொல்றாரு. ஏன்னா ராஜ்யத்தை பெத்துனா, கைங்கரியம் பண்ணி ராஜ்யத்தை பெத்துனா அந்த குற்றம் இருக்கு, அதனால அதை எடுக்க முடியாது. சரி, லக்ஷ்மணன் பண்ண கைங்கரியம் இருக்கு. ஏன்னா லக்ஷ்மணன் ஒன்றும் ராஜ்யத்தை பெறலையே. 14 வருஷ காலம் சர்வதேச சர்வகால சர்வ அபஸ்தோதித்த சகலவிதமான கைங்கரியம் பண்ண பெறுவேன் ஆன வேண்டும்னு பிரார்த்தித்தரணும். பதிலுக்கு எதையும் எதிர்பார்க்கலையே. சுக்ரீவனை எதிர்பார்த்தான் சொல்றேன், சரி ஒத்துன்றேன். இளைய பெருமாள் சொல்லக்கூடிய இந்த லக்ஷ்மணன் எதையும் எதிர்பார்க்கிறேன்னா அந்த கைங்கரியம் உயர்ந்த கைங்கரியம் தானேன்னா, லக்ஷ்மணன் இல்லை உயர்ந்த கைங்கரியம் தான். ஆனா லக்ஷ்மணனை ராமன் நாட்டுல இருன்னு சொன்னான். இருன்னு சொல்றச்சே நிர்பந்தப்படுத்தி வந்தானோ அந்த கைங்கரியம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கைங்கரியமே இல்லை. ஏன்னா பாரதந்திரத்தோடு இருக்கணும், சேஷத்துவம் மட்டும் இருந்தா போறாது. இது பரதாழ்வானுக்கு உண்டு. ஏன்னா இவருக்கு சேஷத்துவம் இருக்கு, தான் கைங்கரியம் பண்ணணும், தான் கைங்கரியம் பண்ணணும், தான் கைங்கரியம் பண்ணணும். அதைத்தான் லக்ஷ்மணன் நினைச்சானே தவிர அவனுடைய ஆனந்தத்துக்காக கைங்கரியம் அவன் நினைக்கலையே. அவனுடைய ஆனந்தம் என்ன, லக்ஷ்மணன் வர வேண்டான்னு, நீ நாட்டுல இருந்து பாத்துக்கோன்னு அதை நிர்பந்தப்படுத்தி வந்தாரணும். அதனால அந்த கைங்கரியம் அவ்வளவு தூரம் சொல்ல முடியாது. ஆனா மாலாக்காரர் தானாக கொடுக்கிறேன்னு சொல்லலையே, கண்ணன் பிரார்த்தித்தார். ஏ மாலாக்காரா கொடுக்குறியா, எனக்கு மாலை கொடுக்குறியான்னு கேட்டாரனோ, பிரார்த்தித்து கொடுத்தான் இல்லையா. லக்ஷ்மணன் என்னதான் கைங்கரியம் பண்ணியிருந்தானோ பிடிவாதம் பிடித்துதான் போனான். அவன் ராமன் முதல்ல ஐஷன் போக மாட்டேன் தானே சொன்னான். உடனே ஒரு சரணாகி பண்றாரனோ, என்ன சரணாகி பண்றான், நீ எப்படி சீத்தையை விட்டு பிரிய உன்னை விட்டு பிரிய மாட்டாலோ அதே போல நானும் உன்னை பிடிவ போவது கிடையாது, பிரிஞ்சா எப்படின்னா ஜலாம் ஹோத்ரு தோன்றுனா நச சீதா துவயா ஏனா நச அகமபி ராபகா. உன்னை விட்டு எப்படி சீத்தை பிரிய மாட்டாலோ அதே போல ராமா நானும் உன்னை விட்டு பிரிய மாட்டேன். எது போல ஜலத்திலிருந்து மீனை எடுத்து வெளியில போட்டால் எப்படி மீன் துடி துடித்து போகுமோ, தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளுமோ, அதே போல நானும் துடி துடிப்பேன்னு சொல்லி நிர்பந்தப்படுத்தி போறானோனோ. ஆனா அந்த மாதிரி மாலாக்காரர் பண்ணல. இவர் ஒன்றும் பிரார்த்திக்க உடையல, பகவானா பிரார்த்திக்கிறார். அவரை பார்த்து கண்ணன் பார்த்து மாலாக்காரன் எனக்கு புஷ்பம் கொடுக்குறியான்னு கேட்டார். உடனே ஆனந்தமா இந்த என்னைக்குமே கைங்கறி. அதனால்தான் உகப்பே கூவி பனிக்கொள்ளாய், உகப்பே கூவி பனிக்கொள்ளாய். அவரை பார்த்து கூவி இந்த கைங்கரம் பண்ணி இந்த கைங்கரம் பண்ணி இங்க கைங்கரம் பண்ணு சொல்லணுமா. இது திருக்குறுங்குடி விதேசத்துல இந்த பாதம் தெரிவிக்கிறார். இது கூவுதல் வருதல் செய்யாயே, கூவுதல் வருதல் செய்யாயேன்னு தெரிவிக்கிற அந்த பாட்டுல. இதுவும் சொல்ல வந்தேன்னா அவரை பார்த்து கைங்கரியம் உண்டு உண்டு வா, இந்த கைங்கரியம் பண்ணு, இந்த கைங்கரியம் பண்ணு உகப்பே கூவி பனிக்கொள்ளான்னு தெரிவிக்கிறா இல்லையா, அந்த மாதிரி இருக்கணும். அதே அடுத்தது மேலும் மகாபலி சக்கரவர்த்தி இந்திரன் ராஜ்யத்தை பறித்து கொண்டான்னு வாமனமூர்த்தி அவர்கிட்ட யாச்சித்தானோன்னு நெட்ட பாருங்க. இன்னொரு விஷயம் எடுக்கிறாரு. இப்ப 2 பார்த்தோம். ஒண்ணு மாலாக்காரர் பண்ண கைங்கரியம் உயர்த்தியான கைங்கரியம், எந்த தோஷமும் இல்லாம கைங்கரித்துக்கிற பண்ணாருன்னு பார்த்தோம். அதே சுக்ரீவன் தோஷம் இருக்கா கைங்கரியம், தோஷம் நான் ராஜ்யத்தை பெற்ற தோஷமானோ, தோஷம் இருக்க கைங்கரியம். சரி, அதே போல அடுத்தது இளையாழ்வார் இளைய பெருமாள் என்று சொல்லக்கூடிய லக்ஷ்மணன் பண்ணான சுவாமின்னா நிர்பந்தப்படுத்தி பயன்படினான், அதுவும் அவ்வளவு தூரம் உச்சிதமா எடுக்க முடியாது. அதே நேரத்துல மகாபலி சக்கரவர்த்தி இந்திரன் ராஜ்யத்தை பிரார்த்தித்தானோனா
அவன்கிட்ட போய் கொல்வண்ணான் மாவலி மூவடி தாய் என்ற கல்வன் காட்சி தரணும், 3 மண்ணு கொடுன்னு. அப்ப மகாபலிக்கு ஒரு பேர் கிடைச்சிட்டு என்ன பண்ணா, மகாபலி அசுரன். அசுரனா இருந்தாலும் திருமங்கையாழ்வார் என்ன தெரிவிக்கிறார், ஒன்மிதியில் புனலுருவி ஒரு கால் நிற்க ஒரு காலும் காமரு சீர் அவுணன். அவர் பட்டம் கொடுக்கிறார், காமரு சீர் அவனன் உதாரணன்னு பட்டம் கொடுக்கிறார். பாபி மகாபலி ஒரு அசுரன், அசுரனை போய் உதாரணம் கொடுக்கலாமா? மகாபலிக்கு கொடுக்கிறேன்னு சொல்லலையே, வாவனந்தனை போய் பிரார்த்தித்தான். இவன் கேட்டு கொடுப்பதா இருந்தா அது அசுரனா இருந்தாலும் இருக்கலாம். இந்த கதையை நல்லா மனசுல வச்சுக்கணும். ஏன்னா எதுவா இருந்தாலும் பகவான் பிரார்த்திக்க நம்ம கொடுக்கணும், அவன் உகப்புக்கா கொடுக்கணும். அதே போல நிர்பந்தப்படுத்தக்கூடாது, எதுவுமே நிர்பந்தப்படுத்தக்கூடாது. எந்த கைங்கரியம் பண்ணனாலும் ஒண்ணுமே கோயிலுக்கே நம்ம போயிட்டு இருக்கோம், கோயிலுக்கு போயிட்டு அங்க இந்த இதை பெருக்கணும் அதை பெருக்கணும் அதை பெருக்கணும் இருக்குன்னா அர்ச்சகர் சுவாமி ஆணை இடணும். நானா அந்த ஒண்ணு தீர்த்தம் இல்லை, திருவஞ்சம் நடந்துட்டு இருக்கு, தீர்த்தம் இல்லை, தீர்த்தம் கொண்டு வரணும். தீர்த்தம் கொண்டு வரணும்னா உடனே நானா போய் அது இருக்க சுவாமி குடம் இருக்க சுவாமி நான் போய் தீர்த்தம் கொண்டு வரேன், களத்துல இருந்து எடுத்துட்டு தீர்த்தம் கொண்டு வரேனே அப்படின்னா, சுவாமி இப்பெல்லாம் அதெல்லாம் கிடையாது சுவாமி, அங்கேயே குழா வச்சுட்டா. அது அடி எனக்கு தெரியாது, குழா வைக்கிறதுலாம் கிடையாது. தீர்த்தத்தை கணத்துல சேர்த்து தான் கொண்டு வந்து கொடுக்கறது தான். இன்னைக்கும் நிறைய திவ்யதேசங்களை, அநேகமா பெரிய பெரிய திவ்யதேசங்கள்லாம் இன்னைக்கு அப்படிதான் இருந்துருக்கு. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்படி இருக்கச்சு அப்ப அர்ச்சகர் சுவாமி ஆணை இடணும், இந்த குடத்தை கொண்டு போய் நாம படிக்கப்படாது. ஆனா பிரார்த்திக்கலாம், பிரார்த்திக்கிறது வேறு. அப்ப மகாபலி சக்கரவர்த்தி இவர் தான் பிரார்த்திக்கிறாரு, கொல்வண்ணான் மாவலி மூவடி தான். இவர் பிரார்த்தித்த உடனே அந்த கொடுத்துட்டானோ, கொடுத்தது வேறு. அவன் அசுரனாச்ச சுவாமினா, அசுரனா இருந்தாலும் இவர் பிரார்த்தித்திருக்காரோ, அதனால திருமங்கையாழ்வாருக்கு ஒரு பேர் கொடுத்துட்டாரு, காமரு சீர் அவுணன் அப்படின்னு பேரு கொடுத்துருக்காரு. இந்த கதையெல்லாம் நல்ல மனசுல கேட்டுட்டார் ஆழ்வார். பெருமாள் பிரார்த்தித்தபடியாலே இவருக்கு பிடித்தம். நல்லா பாருங்க, இவருக்கு பிரார்த்தித்தபடியாலே இவருக்கு பிடித்தம் போலும் என்ன நல்லா அந்த கதையெல்லாம் நல்லா மனசுல வச்சுட்டார். கைங்கரியம் மாலாக்காருக்கு பதிலுக்கு எதிர்பாராத கைங்கரியம். நல்லா மாலாக்கார கைங்க எப்படிப்பட்ட கைங்கரியம், பதிலுக்கு எதிர்பாராத கைங்கரியம். அந்த கதையை நல்லா மனசுல வச்சுட்டார். பகவான் பிரார்த்திக்கணும், கைங்கரியம் பண்ணணும், கைங்கரியம் பண்ணிட்டு அதற்கு எதையும் எதிர்பார்க்கப்படாது. அப்ப பகவான் பிரார்த்தித்தது மாலாக்காரன்ட்டு, அந்த மாலாக்காரன் கைங்கரியம் பண்ணதுக்கு அப்புறம் பதிலுக்கு எதை எதிர்பார்த்தாரா, எதிர்பார்க்கல. இந்த கதையெல்லாம் நினைத்தா மனசுல வச்சிருந்தார், மொத்தத்தையும் சேர்த்து முடிவெடுத்தார். ஓ, அவன் பிரார்த்தித்த புஷ்ப கைங்கரியத்தை பண்ணுவதே நமக்கு கர்த்தவியம்னு முடிவு கொண்டார் பெரியாழ்வார். இதான அப்படிப்பட்ட பெரியாழ்வார் இனிமே அவருடைய வைபவத்தை சொல்ல போறா. ஆச்சரியமான திருநந்தவனத்தை செய்கையிலே உத்தேகித்தார் ஒருவரிலே. இன்னமும் மற்ற ஆழ்வார்கள் காட்டில் இவருக்கு நெடிவாசி உண்டு. அவர்கள் தந்தாமுடைய ஸ்பொந்திகளை எம்பெருமானாலே பெறநினைந்திருப்பார்கள். இவர் தம்மை அழியமாறி வரும் பகவத் சுமிருதியை தமக்கு புருஷார்த்தமாக நினைத்திருப்பார். அவர்கள் ஈஸ்வரனுக்கு கடகாக பற்றி தந்தாமுடைய பயநியர்த்தியை பண்ணாடிருப்பார்கள். இவர் தாம் கடகாக நின்று அவனுக்கு என் வருகிறதோ என்று பயப்பட்டு அந்த பய நிவர்த்தியிலே யத்னம் பண்ணா நிற்பார். இது வரைக்கும் பார்த்தோம். இனிமே ஆழ்வாடி வைபவத்தை தெரிவிக்கிறார். இன்னமும் மற்ற ஆழ்வாடி இவருக்கு நெடுவாசி உண்டு. எக்ஸலண்டா எடுத்துக்கார். இவருக்கு நெடுவாசி உண்டு. நெடுவாசின்னா வித்தியாசம், மற்ற ஆழ்வார்கள் காட்டிலும் இவருக்கு நெடுவாசி உண்டு. என்ன சுவாமி நெடுவாசி உண்டுன்னா, ஒண்ணுமில்ல சுவாமி, மற்ற ஆழ்வார்களுடைய நிலை வேறு, இவருடைய நிலை வேறு. மற்ற ஆழ்வார்கள் என்ன, முதல்ல பெருமாளை சேவிச்சோம்னா என்ன பண்ணுவா, பொய் நின்ற ஞானமும் கொல்லா ஒழுக்கம் அடுக்குடம்பும் எண்ணின்ற நேர்மை இடியாமராமை உயிரளிப்பான் எண்ணின்ற யோனியுமாய் பிறந்தாய் இமையோர் தலைவா மெய் நின்று கேட்டருள்வா அடியேன் செய்யும் விண்ணப்பமேன்னு பெருமாளை சேவிச்சோன்னு என்னால் இந்த சம்சாரத்தை இருக்க முடியல, உடனே மோட்சம் கொடுத்து பிரார்த்திக்கிறான்னு தவிர பெருமாளுடைய திருமேனுக்கு என்ன வந்து விடுவோன்னு பார்க்கிறாளா? பார்க்கறதே இல்லையே. ஏனைய ஆழ்வார்கள், பெரியாழ்வாரை தவிர ஏனைய ஆழ்வார்கள் அவளை சேவிச்சவனே எனக்கு மோட்சமேஷம்போ இனி இருள் தருமா ஞானத்தில் இனிப்பிறவி யான் வேண்டேன், இதைத்தான் பிரார்த்திக்கிறான். அவன் திருமேனிக்கு என் வருமோ என்னன்னு பார்க்கறது. அதனால மற்ற ஆழ்வார்கள்லாம் பகவானால் தங்களுக்கு என்ன கிடைக்குன்னு பார்க்கிறார். இந்த வார்த்தையை சொன்ன உடனே சுவாமி அப்பதான் சாமானிய பட்டவா போலதான் அவெல்லாம் இந்த ஊர்ல ஒரு வீடு கேட்கிறா. நானே படிச்சுங்க, சாமானிய பட்டவா பிரார்த்திக்கிறது தான் மற்ற ஆழ்வார்கள் பிரார்த்திக்கிறா போல் இருக்குன்னு நமக்கு தோணும். இல்லை தயவுசெய்து நம்ம நினைக்காதீங்க. ஏன்னா ஆழ்வார்களும் அதே தினமும் பிரார்த்திக்கிறா, தங்களுக்கு தானே பிரார்த்திக்கிறா.
அதே போல இங்க இருக்கிறவன் தங்களுக்கு தானே பிரார்த்திக்கிறா, அதே போல வச்சுக்கலாமா? கிடையாது. அவளுக்கு தங்களுக்கு பிரார்த்திக்கிறா, இந்த வீடு பிரார்த்திக்கிறா. இந்த இந்த ஊர்ல ஆழ்வார் வீடு பிரார்த்திக்கிறா, இந்த ஊர்ல இல்ல. சீவைகுண்டம் பெருவீடு வேணும் பெருவீடு வேணும் பிரார்த்திக்கிறாளே தவிர இவ இந்த லோகத்துல வீடு வேணும் பிரார்த்திக்கிறா. இதுதான் வித்தியாசம். அந்த பெருவீடு பிரார்த்தனைக்கு எந்த தவறும் கிடையாது. அதனால என்ன, அதனால எப்படி சரி இந்த இடத்துல என்னன்னா, இவருக்கு தன்னை பார்க்கறதே மற்ற ஆழ்வார்கள் தான் பிரதானம் சொன்னார். ஆனால் இவர் தான் எப்படி போனாலும் சரி பெருமாள் நன்னா இருக்கணும்னு நினைக்கிறவர் யாரு? பெரியாழ்வார். நான் எப்படி போனாலும் சரி எனக்கு வந்து கவலையே கிடையாது, பெருமாள் நன்னா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவர் யாரு? ஏன்னா மற்ற பேர்லாம் பெருமாள் ரட்சகன், அவன் சர்வசக்தன், அவன் பலிஷ்டன், அவனை ரட்சகமாக வைத்துக் கொண்டு தன்னை காப்பாற்றிக் கொள்ளணும் என்கிற நினைப்பு தான் மற்ற ஆழ்வாருடைய நினைவு. அவன் தான் சுவாமி ரட்சகன், அவனை ரட்சகமாக வைத்துக் கொண்டு நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் நினைக்கிறது தான் மற்ற ஆழ்வார் நினைவு. ஆனா பெரியாழ்வாரோ தன்னை ரட்சகனாக வைத்துக் கொண்டு தான் தான் ரட்சிக்கணும், தன்னை ரட்சகனாக வைத்துக் கொண்டு பெருமாளை தான் தான் ரட்சிக்கணும். என்னமா சுவாமி, அதான் முன்னாடி பார்த்துருக்கணும். அது தன் பெருமாள் நான் தான் காப்பாற்றணும்னு நினைக்கிறா இல்லையா? அதனால அவனுக்கு இருக்கிற பலத்தை நன்மை ஞாபகம் வைத்துக் கொண்டு நம்மை ரட்சிக்க வேண்டும் மற்ற ஆழ்வார் நினைக்கிறார். என்ன பராக்கிரமன், என்ன பலம் அவருக்கு இருக்கு, என்ன சக்தி இருக்கு, அப்படிப்பட்ட சக்தி பலம் இருக்கிறதுக்கே அவர் தானே என்னை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறவார் மற்ற ஆழ்வார்கள். ஆனா என்ன இருந்தாலும் சுகுமாரமான திருமேனி, அப்படிப்பட்ட சுகுமாரமான புஷ்பகாச சுகுமாரமான திருமேனி, அந்த திருமேனிக்கு என் வருகிறதோ அந்த திருமேனியை போய் கல்லையும் மண்ணையும் அளக்க விட்டாலே, அது நடக்க விட்டாலே, இங்கிருந்து அயோத்தியிலிருந்து லங்கை வரைக்கும் நடக்க விட்டாரனோ அந்த திருமேனி நடக்கலாமா? அவரை போய் வில்லெடுக்க சொல்லலாமா? அவரை போய் வாளெடுக்க சொல்லாமா? இப்படிப்பட்ட சுகுமாரமான திருமேனியா இருக்கு அந்த பகவானை நாம தான் ரட்சிக்கணும். அப்படின்னா தன்னை ரட்சணமாக வைத்துக் கொண்டு பகவானை தான் தான் ரட்சிக்கணும் என்கிற நிலை இருக்கிறவர் பெரியாழ்வார். ஆனா மற்ற ஆழ்வார் என்னன்னா, இல்ல சுவாமி அவருக்கு என்ன பலம் இருக்கு, பராக்கிரமன், சத்தியசீலன், அது மட்டும் இல்ல அவருடைய நிலையே யாரால் எதிர்த்து வந்தா இவர் சங்கல்பம் பண்ணாலே போறோம், அந்த சங்கல்பத்திலே போயிட்டு வரணும். அப்படி இருக்க செய்து அத்தனை பலம் அவர் இருக்கச்சு அவர் தான் என்ன ரட்சிக்கணும். அப்ப என்னுடைய ரட்சணம் அவர்கிட்ட இருக்கு, அவர் தான் என்ன இருந்து வீட்டு அழிச்சுட்டு போகணும், என்ன அவர் தான் பாதுகாக்கணும், என்ன அவர் தான் காப்பாற்றணும். இது இத்தனை பண்றவர் மற்ற ஆழ்வார்கள். ஆனா பெரிய ஆழ்வாருக்கு அவருடைய பலம் கண்ணப்படாது. அவருடைய சௌகுமாரியம் என்ன, அந்த புஷ்பகாசமான சுகுமாரமான திருமேனி, அந்த திருமேனில கண்ணப்பட்டு இந்த திருமேனிக்கு என் வருகிறதோ என்று பயந்து 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 அந்த இந்த திருமேனி நாமதான் ரட்சிக்கணும் அப்படின்னு பல்லாண்டு பாடுறாங்க. இந்த ரெண்டு தான், இந்த விஷயம் தான் பிரதானமான வித்தியாசம் ஏனைய ஆழ்வார்களுக்கும் பெரிய ஆழ்வார்கள். இதனால்தான் சுவாமி உபதேசரத்தினவாள மணவாள மணிகள் மங்களா சாசனத்தின் மத்துள்ள ஆழ்வார்கள் ஆர்வத்தளவு தானின்றி பொங்கும் பரியாலு வில்லுபுத்தூர் பட்டபிரான் பெற்றான் பெரியாழ்வார் என்னும் பெயர். மற்ற ஆழ்வாரின் ஆதரவை காட்டிலும் பன்மடங்கு பெருத்த பரிவு, இதுதான் பொங்கும் பரிவு. மற்றவாளுக்கு பரிவு உண்டுன்னா மற்றவாள் பல்லாண்டு பாட மாட்டலாம். என்னைக்கோ ஒரு நாள் காதா சித்தம், என்னைக்கோ ஒரு நாள் பல்லாண்டு பாடுவாளை தவிர. ஆனா பெரியாழ்வாருக்கு இது நித்தியம், இன்னைக்கு நித்தியம் நடந்துட்டு இருக்கு. நித்தியம் பெரியாழ்வார் பல்லாண்டு பாடிட்டே இருக்காரு. இன்னைக்கும் அவர் துவஜஸ்தம்பத்துக்கு அருகில வந்து அரையர் சுவாமி பக்கத்துல இருந்து அந்த வடபெருங்கோயிலுடைய அவனுக்கு பல்லாண்டு பாடினாதான் அடுத்த காரியமே அன்னைக்கு. எதுக்கு சொல்ல வந்தா, அந்த அளவுக்கு இவர் உள்ளத்தோடு உள்ளன்போடு அந்த அளவுக்கு பகவான்கிட்ட அத்தனை பிரியத்தோடு அத்தனை ஆதரவோடு இருக்கக்கூடிய தன்மை பெரியாழ்வாருக்கு உண்டு. ஆனா ஏனைய ஆழ்வார்களுக்கு சுவாமி அவரை பார்த்தா அவர் தானே ரட்சிக்கணும், அவர் தான் என்ன மோட்சத்துக்கு ஐக்கியம் பண்ணும், இந்த ஊர்ல நம்மளால இருக்க முடியாது அப்படின்னு சொல்றா இல்லையா? இதுதான் முதல் வித்தியாசம் மற்ற ஆழ்வார்களுக்கும் பெரியாழ்வாருக்கும். இது பெரியாழ்வார் வைபவம் சொல்லக்கூடிய நிலை. அதுகள் இப்படி மற்ற ஆழ்வார் காட்டிலும் இவருக்கு உண்டான நெடுவாசி போலே மற்ற பிரபந்தங்கள் காட்டிலும் திருப்பல்லாண்டுக்கு நெடுவாசி உண்டு. இதுவரைக்கும் ஆழ்வாருக்கும் மற்ற ஆழ்வார்களுக்கும் நெடுவாசின்னா வித்தியாசம் காமிச்சார். இப்ப திருப்பல்லாண்டுக்கும் மற்ற பிரபந்தத்துக்கும் வித்தியாசம் பாருங்க. திருப்பல்லாண்டு எவ்வளவு லலிதமா இருக்கு, எவ்வளவு ஆனந்தமா இருக்கு, ஒன்னும் சிரமமே இல்லாம அர்த்தம் நன்னா புரியுது. ஆனா மற்ற பிரபந்தங்கள்லாம் அர்த்தம் புரிவதுக்கு எவ்வளவு சிரமமா இருக்கு பாருங்கன்னு சொன்னேன். இப்ப இந்த வார்த்தை சொல்லிட்டேன். அப்ப மற்ற பிரபந்தம்லாம் எது சுவாமி? திருச்சந்த விருத்தமா?
அதுதான் கொஞ்சம் கொஞ்சம் பல்ல உடைக்கிற மாதிரி இருக்கும். பூநீலாவை 5 புறக்க நின்ற 4 நீர் இல்லாத 3 அப்படின்னு அது கொஞ்சம் பல்ல உடைக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பிறகு திருவாய்மொழியே எடுக்கிறார். திருவாய்மொழியே கொஞ்சம் சிரமம்தான், திருப்பல்லாண்டு எவ்வளவு சுலலிதமா இருக்கு பாருங்கன்றார் சுவாமி. இது என்ன, நம்ம இந்த காலட்சேபம் திருவாய்மொழிக்காக. இப்ப திருவாய்மொழியை காட்ட மேம்பட்ட திருப்பல்லான்னு இதுல சொல்ல போறேன்னு அடியே சொல்லல. வியாக்கியானம் பெரிய வியாக்கியானம் பிள்ளையே அப்படிதான் எழுதியிருக்காரு. அப்ப திருவாய்மொழியே வேண்டாமே சுவாமி, திருப்பல்லாண்டு ஒண்ணுமே போறோம்னா வேணும். எதுக்கு சொல்ல வந்த என்ன இந்த விஷயத்த, இப்ப மற்ற பிரபந்தத்தை காட்டிலும் திருப்பல்லாண்டுக்கு உண்டான வைபவம், அந்த வைபவத்தை சொல்லணுமோனோ. அப்ப மற்ற பிரபந்தம் என்ன எடுக்கலாம், திருவாய்மொழி எடுத்தாச்சுன்னா மற்ற பிரபந்தம்லாம் அதுக்குள்ள அடக்கம் தான். அப்ப அந்த திருவாய்மொழியே கொஞ்சம் சிரமமா இருக்கும் புரிஞ்சுக்கிறது. ஆனா திருப்பல்லாண்டு எவ்வளவு சுலபமா இருக்கு, எத்தனை சுலபமா இருக்கு அப்படின்னு சொல்ல போறார் சுவாமி. இந்த காலட்சேபமே திருவாய்மொழி காட்சியா சுவாமி, அதை விட திருப்பல்லாண்டு சுலபம்னு சொன்னா அப்ப திருவாய்மொழி எதுக்குன்னு கேட்கலன்னா வேணும் என்னன்னு பின்னாடி பார்ப்போம். இப்ப முதல்ல மற்ற பிரபந்தத்தை காட்டிலும் திருப்பல்லாண்டு வைபவம் பார்க்கிறோம். முதல்ல பார்த்தது ஏனைய ஆழ்வார்களை காட்டிலும் பெரிய ஆழ்வாருக்கு உண்டான வைபவம் பார்த்துட்டோம். பொங்கும் பரிவாளி வில்லுபுத்தூர் பட்டபிரான் பெத்தான் பெரியாழ்வார் பேர்னு பார்த்துட்டோம். இப்ப மற்ற பிரபந்தத்தை காலம் திருப்பண்ண என்ன ஏற்றோம்னா, திருப்பல்லாண்டு வேதத்தை போல சில பேருக்கு மட்டும்தான் கிடையாது. முதல்ல தெரிவிக்கணும், வேதம் எல்லாருமே படிக்க முடியாது. அதுக்கு அதிகிருத்த அதிகாரம்னு பேர். இன்னார் இணையார் தான் படிக்க முடியும். ஏன்னா வேதமும் உபபிரம்மணமான இதிகாச புராணங்களோ இன்னாருக்கு மட்டும்தான் வரையறுக்கப்பட்டிருக்கு. கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணுது. இன்னைக்கு அதெல்லாம் இல்லை. எனக்கு அது அந்த பாஷை தெரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கேன், நான் தாராளமா படிக்கலாம்னு சொல்லியிருக்கு. அந்த மாதிரி கிடையாது. இன்னார் இணையார் தான் படிக்கலாம், வேதத்தை எல்லாரும் வாசிக்க முடியாது. அதுவும் இது ஒரு பேர், இதுக்கு இன்னும் குறைன்னு சொல்றதா நிறையன்னு சொல்றதா சுவாமி. முக்கியமா பெண்கள் வேதம் வாசிக்கப்படாது, 4ஆம் வர்ணத்தவர் வேதம் வாசிக்கப்படாது. இது குறைன்னு சொல்றதா நிறைய சொல்றதா, இது குறைதான். அதிகிருத்த அதிகாரம் சர்வாதிகாரமா இருக்கணும். அதிகிருத்த அதிகாரமா இருக்கக்கூடாது, சர்வாதிகாரமா எல்லாரும் வாசிக்கலாம் நிறைய இருக்கணுமோ. அதனால அந்த குறை வேதத்திற்கு, வேதத்தை எல்லாராலும் வாசிக்க முடியாது. அது மட்டும் இல்ல, எப்போதும் வாசிக்க முடியாது. நேற்றுக்குதான் ஆவணையாவட்டம். இந்த ஆவணையாவட்ட சங்கல்பமே என்ன தெரியுமா, இந்த நேரத்துல நம்ம வாசிக்க கூடாது, நான் வாசிச்சுட்டேன். நம்ம ஆவணி ஆவட்டம்னு சொன்னாலே யஜுருபா கர்மா ருக்பா கர்மா அப்படின்னு யஜுருபா கர்மா அப்படின்னு இருக்கோம் இல்லையா. அப்படின்னா என்ன தெரியுமா, நம்ம அநேகமா என்ன பண்ணோம், யஜ்னோபவிதம் சாத்திக்கணும் வாசிக்கணும். அது மட்டும் முக்கிய காரணம் இல்லை. எஜுருபா கர்மானம் உபா கர்மா அப்படின்னு இருக்கு இல்லையா, அது என்னது, அது யஜ்னோபவிதம் சாத்திறது மட்டும் இல்லை, பிரதானமா என்ன தெரியும், அது ஒரு பிராயச்சித்த மன்றத்துக்குண்டான ஒரு நிலை. என்ன சுவாமி பிராயச்சித்தம், இந்த நேரத்துல நான் இந்த வேதத்தை நான் சேவிக்கப்படாது நிறுத்தணும், அத்தியனம் பண்ணிட்டே வரணும். அந்த கதைக்கெல்லாம் பண்ணா என்ன விஷயம் நான் எடுக்கணும்னா அது ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆயிடும். சுருக்கமா சொல்லிடுறேன், அத்தியனம் பண்ணிட்டே வரணும். அத்தியனம் பண்ண வரச்சு இந்த காலத்து அத்தியனத்தை நிறுத்தணும். முதல்ல அத்தியனம் பண்றாளா, வேதத்தை அத்தியனம் பண்றாளான்னு தெரியாது. அத்தியனம் பண்ணியாச்சுன்னா அத்தியனத்தை இந்த காலத்தை நிறுத்தணும். நான் நிறுத்தல. ஏன் சுவாமி நிறுத்துறேன்னு, வேதம் நல்லா தெரிஞ்சுக்கணும் ஆசை சுவாமி. அந்த ஆசையில நான் நிறுத்தாம பண்ணிட்டே இருந்துட்டேன். அதெல்லாம் என்ன ஆச்சுன்னா, அது தோஷமா போயிடுத்து. அந்த தோஷத்துக்குண்டான பிராயச்சித்தம் தான் உபாகர்மா. நாம எத்தையும் நினைச்சிட்டு இருக்கோம், இருக்கட்டும், அது உண்டு, இல்லைன்னு சொல்ல, அதுதான் உபாகர்மா. அப்புறம் என்ன, இந்த சங்கல்பமே அதுதான். அப்படிப்பட்ட சங்கல்பம் தான் இது. அந்த சங்கல்பத்துல என்ன சொல்றோம்னா, இந்த மாதிரி நான் பண்ணிட்டே வந்துட்டேன், அதுக்கு பிராயச்சித்தம் தான் இதை நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி இதை சொல்லிட்டு இருக்கோமோ. சரி, இப்ப இந்த குறை இருக்கே சுவாமி, அப்ப எல்லாராலும் வாசிக்க முடியாது, எப்போதும் வாசிக்க முடியாது. இன்னார் இப்போதுதான் வாசிக்கலான்னு ஒரு முடிவு வந்துருத்தோணும். இன்னார் இப்போது வாசிக்கலான்னு இருக்கணும். இதெல்லாம் ஒரு சிறு குறை தானே, வேதத்துக்கு வாஸ்தவம் தான். புரியத்துக்காக இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஆனா இன்னைக்கு இந்த எக்ஸாம்பிள் எடுபடும்னா எடுபடாது. அந்த காலத்துல எங்க பெரியவா சொல்லியிருக்கா, அன்னைக்கு சொல்லியிருக்கா. என்ன எக்ஸாம்பிள்னா, நம்மள பாத்திரங்களை வச்சு தலிகெல்லாம், இன்னைக்கு தலிகை பண்ற பாத்திரம்லாம் வேறு. என்ன சுவாமி, இன்னைக்கு இண்டாலியன் வந்துடுத்து, எவர் சில்வர்னு வந்துடுத்து, இதெல்லாம் இப்ப தலிகை பாத்திரம். அந்த காலத்துல பித்தளை பாத்திரம்,
இல்ல வெங்கல பாத்திரம் அப்படிதான் இருக்கு இல்லையா? இப்ப இன்னென்ன பாத்திரத்தை இன்னென்ன கொண்டுதான் சுத்தி பண்ணணும்னு ஒரு வழக்கம் இருக்கு. இன்னென்ன பாத்திரத்தை இன்னென்ன கொண்டுதான் சுத்தி பண்ணணும் இருக்கு. புலிசாறு போட்டு இந்த பாத்திரத்தை சுத்தி பண்ணணும், செங்கல் பொடி போட்டு இந்த பாத்திரத்தை சுத்தி பண்ணணும், அதே போல சாணி, பசுஞ்சாணி ரசத்தை போட்டு இந்த பாத்திரத்தை சுத்தி பண்ணணும் இருக்கு. இதெல்லாம் இருக்கு. மாக்கள் சட்டின்னு ஒண்ணு இருக்கு. அப்படின்னா என்ன சுவாமின்னு கேட்காதீங்க, இன்னைக்கு எல்லாம் போயிடுது. மாக்கள் சட்டின்னு ஒண்ணு இருக்கு. அது எல்லா சமயமே தொட முடியாது. அந்த அந்த பெண்ணே, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பெண்ணே எல்லா சமயம் தொட முடியாது. அது அநேகமே நீங்க அதுலதான் ஊறுகாலாம் போட்டு வைப்பா. இன்னைக்கு இருக்கா இல்லையா தெரியல, யார்கிட்ட இருக்கா தெரியாது. மாக்கள் சட்டின்னு எனக்கு வேடுத்தது. அந்த ஊறுகாலாம் போட்டு வைக்கிறா இல்லையா, காலையில காத்தால எழுதி தீர்த்தமாடி அனுஷ்டானம் முடிஞ்சுட்டு சில சமயம் மட்டும்தான் தொட முடியும். எல்லா காலத்தையும் அது தொட முடியும். இதெல்லாம் இந்த பாத்திரத்துக்கு இருக்கக்கூடிய வரையறை. ஆனா சொர்ண பாத்திரம் இருக்கே, தங்க பாத்திரம், தங்க பாத்திரத்துக்கு இந்த நிலை எதுவுமே கிடையாது. யார் வேணா தொடலாம், எப்போது வேணா தொடலாம், எந்த நிலையும் தொடலாம், எப்படி வேணா பண்ணலாம். ஆனா அந்த காலத்துல சொர்ண பாத்திரம் இல்லாம இதுக்கெல்லாம் இந்த வழக்கம் வச்சுட்டு இருந்தா. நான் சொல்றது அந்த நாட்கள். இப்ப இதெல்லாம் இப்ப இதுக்கு சுவாமி சொல்லிட்டு இருக்கேன், வாஸ்தவம் தான், வேஸ்ட் தான், சொல்றது டைம் தான் வேஸ்ட். இதுக்கு சொல்ல அந்த நாட்டுல இந்த ரெண்டு பத்திக்கும் அவ்வளவுப்படுறதே கிடையாது. பாத்திரமாவது பண்டமாவது எந்த பாத்திரம் வேணா எது வேணா இருக்கணும். ஏன்னா அன்னைக்கெல்லாம் அநேகம் எல்லாம் இலையில சாப்பிட்டு இருந்தா, இன்னைக்கு தட்டுலாம் கிடையாது. இலையில சாப்பிட்டு இருந்தா கூட இன்னைக்கு தட்டுல சாப்பிட்ற பழக்கம் வந்துடுத்து. அந்த தட்டு இந்த தட்டு எல்லா தட்டும் ஒன்னா போயிடுது. சுவாமி சாப்பிட்ற தட்டு சுவாமி இது இப்ப அது பெருமாள் வைக்கிறதுனா இருக்கட்டுமே சுவாமி, என்ன எல்லாம் ஒண்ணு தானே அப்படின்றது இல்லையா, இந்த மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கு சொல்லுவதா இப்ப ஆழ்வார் பாசுரத்துல எல்லாரும் தொடலாம். அதுக்குதான் சொன்ன வந்தேன். ஆழ்வார் பாசுரம் எல்லாரும் தொடலாம். ஆனா இன்னார் இப்போ தொடராண்டு வேதத்துக்கு உண்டான வரையறை ஆழ்வார் பாசுரத்துலாம் கிடையாது. அப்பனா அதிகாரமான இல்லாமல் இருக்குது. இன்னும் அதிகாரம் உடையவர் தான் தொடலாம் என்றது கிடையாது. எல்லாரும் தொடலாம் திருப்பல்லாண்டை அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே ஒருத்தர் காலட்சேபில் ஒரு எழுதி ஆட்சேபித்தார், சுவாமி அதே போல திருவாய்மொழி எல்லாரும் தொடலாம் சுவாமி, நீங்க திருப்பல்லாண்டை பத்தி சொல்லிட்டு இருக்க, திருப்பல்லாண்டுக்கு வைபவம்ன்றதுக்காக மற்ற கிரந்தங்கள் கொஞ்சம் அப்படியே கீழே தள்ளிட்டு இருக்கலே, அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. திருப்பல்லாண்ட போல மற்ற கிரந்தங்களும் அதிகுருத்த அதிகாரம் இல்லாமல் எல்லாரும் சர்வாதிகாரமாய் எல்லாரும் தொடரலாம். சர்வாதிகாரம்னு சொல்லிட்டு, சர்வாதிகாரம்னா என்னவோ நினைக்காதீங்க, இந்த ராஜா சர்வாதிகாரி ராஜா அப்படின்ற அந்த சர்வாதிகாரி, சர்வரும் அதிகாரிகள், அதுதான் சர்வாதிகாரம். சர்வாதிகாரம் நாம லோகத்துல என்ன நினைச்சிருவோம், இந்த ராஜா தன் இஷ்டம் போல எல்லாரும் வாட்டி வதைக்கிறான் சுவாமி அப்படின்னு சொல்றோம்னா அது இல்லைங்க சர்வாதிகாரம். சர்வாதிகாரம் என்றால் சர்வரும் அதிகாரிகள். சர்வர்னா எல்லாரும் அதிகாரிகள். எதுக்கு இது திருப்பல்லாண்டுன்னு சொன்ன உடனே திருவாய்மொழியும் சர்வாதிகாரம் தான் சுவாமி. இப்ப அதை மட்டும் ஏன் தனியா எடுக்கிறேன்? திருவாய்மொழிக்கு உண்டணும், திருவாய்மொழிக்கும் சர்வாதிகாரம். ஆனா திருவாய்மொழிக்கு இந்த பெருமை இருந்தாலும் அந்த பொருளை தெரிந்து கொள்வது ரொம்ப கஷ்டம்னு சொல்றாரு. இப்ப 4000 திவ்ய பிரபந்தமே சர்வாதிகாரம் தான், எல்லாரும் ஓதலாம். அந்த மாதிரி சாஸ்திரங்களுக்கு அதிகிருத்த அதிகாரம். இன்னார் இணையார் இன்ன நேரத்துலதான் அதுவும் ஓத முடியும், எல்லாருக்கும் ஓத முடியாது. ஆனா இப்ப 4000க்கு வந்துருக்குன்னு வச்சுக்க, அனத்தியன காலம் இருக்கு. கார்த்திகை மாசம் பௌர்ணமி ஆரம்பிச்சு தை மாசம் அஸ்த நட்சத்திரம் வரைக்கும் அனத்தியன காலம் வச்சுட்டு இருக்கட்டும். அப்படி இருக்க இப்ப சர்வாதிகாரம்னு இந்த 4000 சொல்றதுக்கு அப்புறம், ஆனா திருவாய்மொழிக்கு இன்னும் அதுவும் உண்டோ சமயம்னா, ஆனா திருவாய்மொழி அதோடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும் ரொம்ப கஷ்டம். அந்த அர்த்தம் சுலபத்துல புரியாது. அது மட்டும் இல்ல, குழப்பி வேற விட்டுடும். சுவாமி நீங்க அடுத்து திருவாய்மொழி தான் எடுக்கணும், அதை ஞாபகத்துல வச்சுன்னு இந்த வார்த்தையை சொல்லுங்க. திருப்பல்லாண்டு சொல்றேன்றதுக்காக திருவாய்மொழி இறக்கிட்டு திருப்பல்லாண்டு மேல தூக்கிட்டு இருக்கணும், அது அர்த்தம் இல்லை. இங்க வியாக்கியானத்தை அப்படிதான் எழுதியிருக்காரு. அப்படி வியாக்கியானத்தை வாசிக்கிறேன் பாருங்க. அதாவது திருப்பல்லாண்டு நெடுவாசிண்டு வேதம் என்ன, தத் உபபிரமணமான இதிகாச புராணங்கள் என்ன, இவை போல அதிகாரமாக இராது. சர்வாதிகார திருவாழ்விலும் உண்டான அருமையும் இதுக்கில்லை. சர்வாதிகாரமான திருவாழ்வில் உண்டான அருமையும் இதுக்கில்லை. அரி அயன் அரண் என்னும் இவரை ஒன்றனும் மனத்து வைத்து என்னும் முனியே நான்முகனே முக்கண்ணப்பா என்றும் உபக்கிரமம் தொடங்கி உபசம்ஹாரத்தலவும் செல்ல திருமூர்த்தி சாமியத்தை அருளி செய்கையாலே மத்தியே விரிஞ்ச கிரிச்சம்
பிரதமாவதாரா என்று இது வரைக்கும் பார்ப்போம். திருப்பல்லாண்டுக்கு அந்த மாதிரி சமங்கள் இருக்குமான கிடையாது. குழப்பமானா குழப்பாது. ஆனா இங்கெல்லாம் குழப்பறது. அர்த்தத்தை சமப்பட்டு தெரிஞ்சு கொள்ள வேண்டாம் எது திருப்பல்லாண்டு. ஆனா திருவாய்மொழி அர்த்தத்தை நன்னா சமப்பட்டு தெரிஞ்சுக்கணும். என்ன சுவாமின்னா பிரம்மா சிவன் விஷ்ணு மூவருக்கும் சாமியம் சொல்ற கூட ஒரு சில பாசனங்கள் அமைந்திருக்கு. எங்க சுவாமி இருந்திருக்கு? அரி அயன் அரண் என்னும் இவரை, அரி அயன் அரண் என்னும் இது திருவாய்மொழி பாசுரம். அரி அயன் அயன் என்னும் இவரை. இப்ப என்னன்னா திருமால் தான் முழுவதற்கருள் ஆழ்வார் சட்டமா பல இடத்துல தெரிவிச்சிருக்காரு. இருந்தாலும் கொஞ்சம் குழப்பம் ஏற்படுற மாதிரி சில இடத்துல பாட்டை பார்த்தா தோணும். இப்ப நின்ற ஆதிப்பிரான் நிற்க மற்ற தெய்வம் நாடுதிரே, இந்த 410 திருவாவளி அங்க நன்னா ஸ்பட்டமா தெரிவிக்கிறார். லிங்கத்திட்ட புராணத்தீரும் சமணரும் சாக்கியரும் வழுந்து வாதி செய்வர்களும். ஆனா சில இடத்துல என்ன பண்றாருன்னா ஆழ்வார் அரி அயன் அரண் என்னும் இவரை ஒன்றனும் மனத்து வைத்து உள்ளுனும் இருபசையறுத்து நண்டன நம் செய்வது நம்முடைய நாளே அப்படின்னா அரி அயன் அரண், அரி அரி அயன் அரண் அப்படின்னு இந்த 3 பேரையும் மனசுல வச்சுட்டு ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. ஒன்றனும் மனத்து வைத்து இந்த 3 பேர் யாரு? பிரம்மா என்ன, சிவன் என்ன, விஷ்ணு என்ன, இந்த 3 பேரை வச்சுட்டு நன்னா ஆராய்ச்சி பண்ணி ஜல்லடை போட்டு மற்ற 2 இடத்துல இருப்பதை தள்ளிட்டு ஒரு இடத்துல பக்தி வைக்கணும்னு சொல்றாரு. 2 தள்ளிட்டு எங்க அரி அயன் அரண் பிரம்மா விஷ்ணு சிவன் இந்த 3 பேர்ல 2 தள்ளிடுங்க, 2 பேரை தள்ளிடுங்க. ஒருத்தர் நல்லா பக்தி சொல்லுங்கோ அப்படின்னு சொன்னார். இதை யார்ட்டும் கொடுத்துன்னு வச்சுக்க இந்த பாட்டை. அவ என்ன பண்ணுவா? இந்த பாட்டுக்கு அர்த்தம் பண்றச்சு அவ பிரம்மாவை வணங்கக்கூடியவர்களா இருந்தா வச்சுக்கேன், அவ என்ன பண்ணுவா? சிவனையும் தெரிவிடுவா, விஷ்ணுவையும் தெரிவிட்டு பிரம்மாதான் சுவாமி முழுவதற் கடவுள் அப்படின்னு எடுத்துடுவா. இதே சிவபரத்துவம் சொல்லக்கூடிய வார்த்தை இருக்கு அவர்கிட்ட போய் கொடுத்தா அதென்ன சிவாச்சாரியிட்ட கொடுத்தா என்ன சொல்லுவானா? சுவாமி நன்னவே தெரியுது, உங்க ஆழ்வாரே எங்க சிவனை தான் சொல்லியிருக்கார். அப்ப 2 தன்னை சொல்லியிருக்காரு, பிரம்மாவையும் விஷ்ணுவையும் தரணும், சிவன் தான் முழுவதற் கடவுள் இருக்கார். அது சிவ இஷ்டமாட்ட வந்தா என்ன சொல்றா? அது என்னமா சுவாமி, அதெல்லாம் கிடையாது, அந்த பிரம்மாவையும் சிவனையும் தள்ளி விஷ்ணுவை தான் எடுத்துக்கணும்னு சொல்லுவா இல்லையா? இது குழப்பம் தானே. இந்த குழப்பமா பாட்டு பாடியிருக்கார். அரியன் அரண் என்னும் இவரை ஒன்றனும் மனத்து வைத்து உள்ளினும் இருபசையரைத்து நண்டன நலம் செய்வது நம்முடைய நாளே. இந்த மாதிரி குழப்பம், இந்த குழப்பம் திருப்பல்லாண்டு இருக்குமானா இருக்காது. இது முதல் நிலை. இதுக்கு மேல் பேயாழ்வார் வேறு ஒரு பாட்டு போயிட்டார். 3ஆம் திருவந்தாதிரை தாய்ஷடையும் நீள்முடியும் ஒன்மழுவும் சக்கரமும் சூடரவும் பொன்னானும் தோன்றுமால் சூழும் திரண்டருவி மாயும் திருமேல் ஜந்தைக்கு இரண்டும் ஒன்றாய் இசைந்துன்னு 63வது பாட்டு. இந்த 4000 இந்த பாட்டு தான் எடுத்துப்பா. ஏன்னா திருவேங்கடமுடையான் தான் யாரு? சிவபெருமான். உங்க பாட்டே இருக்கு பாருங்க. ஏன்னா இங்க எது ஒன்மழுவும் சக்கரமும் சூரவும் பொன்னானு இதெல்லாம் இருக்கு இல்லையா? சிவனுக்குண்டான சின்னங்களை வச்சுட்டு இருக்கா இல்லையா? அதனால அது சிவபெருமானும் அப்படின்னா அதனாலதான் சொல்ற சில பேர் சங்கர நாராயணன் அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. சங்கர நாராயணன் நிறைய பேர் பேர் வச்சுட்டு இருக்கா, நிறைய பேர் பேர் வச்சுட்டு இருக்கா சங்கர் நாராயண். ஆனா இது பெரிய விஷயம் இல்லை. இது லிங்க பூஜை பண்ணான்னு ராமலிங்கம் எங்க இருக்குன்னு தெரியல சுவாமி. அப்படின்னு எங்கெங்கோ யாரோடய கேட்டு பார்த்துட்டேன். ஆமா சாமி சொல்றாள் காமிங்கன்னா அடுத்த க்ஷணமே காணும். எங்க இருக்கு அந்த மாதிரி? வால்மீகி சொல்லியிருக்கணுமானோ, கம்பரா சொல்லியிருக்கணுமானோ, காணுமே. வேற யாரும் சொல்லியிருக்காளா சுவாமி? அவ யாரோ சொல்லியிருக்கணும், நான் கூட நாளைக்கு சொல்லலாம் ஏதோ ஒண்ணு. எனக்கு வாய்க்கு வந்தபடி பேசுறதுதான் பிரயோஜனம் இல்ல. மூல புருஷர்கள் சொல்லியிருக்காளா? அந்த மூல புருஷர்களை வைத்து கொண்டுதான் கம்பரம் எழுதியிருக்காரு. அப்ப மூல புருஷர் யாரு? வால்மீகி. மூல புருஷர் யாரு? வியாசர். அவ 2 பேரும் காட்டியிருக்காளாம் பார்க்கணும். அவ காட்டாத இவ சொல்றாள்னா அப்ப அந்த கிரந்தத்தை அக்செப்ட் பண்ணவே கூடாது. இதுக்கு சொல்ல வந்தேன்னா அதே போல இங்க இந்த இடத்துல இந்த பேயாழ்வார் குழப்ப மாதிரி ஒண்ணு பண்ணிட்டார். இந்த மாதிரி இந்த மழு இதெல்லாம் வச்சுருங்க, சிவனா பெருமாளா பிரம்மாவா இருப்பது போல இது ஒரு பாசுரம். சிவனா இருக்காரா, பிரம்மாவா இருக்காரா, பெருமாளா இருக்காருன்னா. ஆனா இந்த பாசுரம் உண்மைதான். இந்த மாதிரி குழப்பற மாதிரி இருக்கு இல்லையா? உண்மைதான் இல்லையா? ஆனா இந்த அபிப்பிராயத்துல இது மாறுபட்ட போகிறது இல்லையா? அரி அயன் அரண் என்னும் இவரை
ஒன்றனும். இது 1ஆம் பத்து 3ஆம் திருவாழ்வு 7வது பாசுரம். ஒன்றனும் ஏன்னா அதுக்கப்புறம் கடைசியில 10ஆம் பத்து 10ஆம் திருவாழ்வையில முனியே நான்முகனே முக்கண்ணப்பா என் பல்லா கனிவாய் தாமரை கண் சேவிக்கிற மூணு சாத்துமர பாசுரம் அப்படி இருக்கச்சே அதுலயும் இது முனியே நான்முகனே முக்கண்ணப்பா. இப்ப 3 பேரும் ஒன்னா தெரியல. அதே போல நலிர்மதி சடையனென்கோ நான்முக கடவுளென்கோ கண்ணனை கூமாறு அறிய மாட்டேன். இவன் ருத்ரன், அவன்தான் நான்முக கடவுளா? இவன் என்னவென்று கூப்பிடுறது? ருத்ரன்னு கூப்பிடுறதா, பிரம்மான்னு கூப்பிடுறதா, பகவான் கூப்பிடுறதா, என்னன்னு கூப்பிடுறதுன்னு தெரியலையே சுவாமின்னு ஆழ்வார் பாட்டு. இதெல்லாம் குழப்பறது மரம். முனியே நான்முகனே முக்கண்ணப்பா, நான்முகனாய் இருக்கிறாய், முக்கண்ணனாய் இருக்கிறாய், முனியாய் இருக்கிறாய், இப்படி சொல்லியிருந்தாலும் பரவாயில்லன்னா நான்முகனாய் இருக்கிறாய்னா அப்ப அவனுக்கு என்னன்னா சரீராத்மா பாவத்துல நான்முகனாய் இருக்கிறான்னு சொல்லலாம். அதே மாதிரி முக்கண்ணனாய் இருக்கிறான்னு சொன்னா சரீராத்மா பாவத்துல முக்கண்ணனாய் இருக்கிறான்னு சொல்லலாம். அந்த மாதிரி சொல்ல இந்த இடத்துல முனியே நான்முகனே முக்கண்ணனே, அப்ப முக்கண்ணனே விஷ்ணு அப்படின்னு வந்துருத்தணும். முக்கண்ணனே விஷ்ணுன்னு சொல்லிட்டு இருக்க. அதைத்தான் சுவாமி சொல்றா. உங்க ஆழ்வாரே சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி குழப்பம்லாம் இதுல இருக்கு. இப்ப இதை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் ஏன் ஆழ்வார் இதை இப்படி சொல்லி இருக்காருன்னு சமாதானம் சொல்லலைன்னா உடனே உங்களுக்கு எல்லாம் என்ன தோணும்னா, ஆமா சுவாமி அப்ப ஆழ்வாரு சமத்துவத்தை தான் பாடியிருக்காரு, இவாதான் பின்னாடி இழுத்து போட்டு இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. உள்ள இல்ல ஆழ்வார் எதுக்கா பாடினாரு, அதுக்கு சாமானாதிகரண்யன்னு பேரு பின்னாடி வச்சு சொல்றேன், அவசியம் சொல்றேன். அப்புறம் முனியே நான்முகனே, இப்ப நீரே முனிவை, நீரே நான்முகன் அப்படின்னு தேர்றது இல்லையா? இது முக்கண்ணனாய் இருக்கிறவனே நான்முகனாய் இருக்கிறவனே அப்படின்னு சொன்னா கூட பரவாயில்ல. நீரே முக்கண்ணன் நீரே நான்முகன் தோன்றதுனோ அப்ப இதெல்லாம் என்னன்னா அந்த அந்தராத்மாவாலே என்ன குழப்பம் வராது இல்லையா? அதெல்லாம் தானே. அப்ப பிரம்மாவுக்கு அந்தராத்மாவா அப்படின்னு குழப்பம் வராது. அப்ப நான்முகனேன்னு சொல்றச்சு பிரம்மாவுக்கு நான் அந்தராத்மா இருக்கக்கூடிய நான்முகனே சொல்லியிருந்தா குழப்பம் வராது. அந்த மாதிரி சொல்லலையே. முனியே நான்முகனே உனக்கு இது எப்படின்னா ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை இதே போல சில சில பாசனங்கள் இருக்கு. ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் இந்த மாதிரி பாசனங்கள் இருக்கிறபடியால சமப்பட்டு அர்த்தம் சொல்ல வேண்டியிருக்கு. ஆழ்வார் அபிப்பிராயம் இது இல்ல, என்ன புரிஞ்சுக்கணும். ஆழ்வாருடைய அபிப்பிராயம் இது இதுவான கிடையாது. மும்மூர்த்திகள் சாமியம் அப்படின்னு ஆழ்வாருடைய அபிப்பிராயம். அந்த அபிப்பிராயம் கிடையாது ஆழ்வாருடைய. அது கிடையவே கிடையாதுன்னா நின்ற ஆதிப்பிரான் நிற்க மற்ற தெய்வம் நாடிதரே சிலையினால் இலங்கை செற்ற தேவனே தேவனாவான் அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அப்படி இருக்கச்சு ஆழ்வார் அப்படி நல்லா ஸ்பஷ்டமா சொல்லியிருக்கார். பேச நின்ற சிவனுக்கும் சிரமந்தனக்கும் பிறர்க்கும் நாயகனவனே கபாலனன் மோக்கத்து கண்டு கொண்மென் தேசமாவதில் சூழ்ந்தலகாய் அப்படி தெரிவிக்கிறார் இல்லையா? இதெல்லாம் ஆழ்வாருடைய அபிப்பிராயம் கிடையாது. ஆனா சில சில பாசுரங்களை பார்த்தா ஓ திருமூர்த்தி சாமியம், பிரம்மா விஷ்ணு சிவன் 3 பேரும் ஒன்னோ அப்படின்னு இந்த திருமூர்த்தி சாமியை சொல்றா போல இருக்கு இல்லையா? அந்த மாதிரி இருக்கு இல்லையா? இந்த பாட்டுக்கள்லாம் திருமூர்த்தி சாமியம் கிடையாது. பராசர பட்டர் ஸ்ரீரங்கராஜஸ்தவன் ஆசிரமா இருக்கார். அதுல என்ன தெரிவிக்கிறேன்னா ஸ்ரீரங்கராஜ உத்தர சதகத்துல 51 ஸ்லோகம் அதுல என்ன மத்தியே விரிஞ்சகிரிச்சம் பிரதமாவதாரகா அப்படின்னு எடுத்திருக்காரு. மத்தியே விரிஞ்சகிரிச்சம் பிரதமாவதாரகா அப்படின்னு எடுத்திருக்காரு. அப்படின்னா பெருமாள் முதல் அவதாரம் பண்றாரு. விரிஞ்சன்னா பிரம்மான் அர்த்தம், கிரிசனன்னா மலைக்கு மேலே இருக்கக்கூடிய சிவபெருமான் அர்த்தம். மத்தியே பிரம்மாவுக்கும் சிவனுக்கும் நடுவிலே பிரதமாவதாரகா விஷ்ணு என்று முதல் அவதாரன்றார். மத்தியே விரிஞ்ச அதான் தெரிவிக்கிறார். மத்தியே விரிஞ்ச கிரேசம் பிரதமாவதாரகா என்று ரகுகுல சஜாத்தியனாய் எதுகுல சஜாத்தியனாய் அவதரித்தா போலே பிரம்மருத்ரர்கள் நடுவிலே வந்த அவதரிக்கையாலே வந்த சாமியம் என்று நிர்வகிக்க வேண்டும். அருமையாதல் நீராய் நிலனாய் என்று தொடங்கி சிவனாய் அயனானாய் என்று சேத்தனா சேத்தன வாசிய சப்தங்களுடைய சாமானாதிகரிக்கையாலே சாமானாதிகரண்யத்துக்கு நிபந்தனம் ஈஸ்வரனோடு சேத்தன சேத்தனங்களுக்கு கொண்டான பிரதக் சித்தி பலப்பிரதித்த இல்லாத சம்பந்தம் என்று நிர்வகிக்க வேண்டும். அருமையாதல் இல்லை இப்பிரபந்தத்துக்கு. இது வரைக்கும் சொல்லிருக்கோம், இது வரைக்கும் பார்த்துக்கோம். அதாவது இந்த இடத்துல மத்தியே விரிஞ்சகிரிசம் பிரதமாவதாரகா, நமக்கு முதல் அவதாரம் நம்ம என்ன மத்ஸ்ய அவதாரம்.
மச்ச கூர்ம மீனோடு ஆமை கேடல் அரிகுரலாய் முன்னவி ராமனாய் தானாய் அப்படி சொல்றோமோ. ஆனா சாஸ்திரம் என்ன சொல்றது தெரியுமா? முதல் அவதாரம் விஷ்ணு அவதாரம். விஷ்ணு அவதாரம் முதல் அவதாரம். அப்ப மத்ய அவதாரம் நம்ம சொல்லிட்டு இருக்கணும். புராணப்படி பார்த்தா முதல் அவதாரம் விஷ்ணு அவதாரம். எங்க சுவாமி தெரியுது? ஆழ்வார 2ஆம் பத்துல தெரிவிக்கிறார். அணைவது அரவணமேல் பூம்பாவையாகும் புணர்வது எல்லாமே நம்ம திருவாரூரில் பார்க்க போறோம். அதனால்தான் அப்ப இது என்ன சுவாமி, இதெல்லாம் அதுக்கு அடிப்படை. 4000 திவ்ய பிரபந்தத்து சுருக்கம்னு பார்த்தோம்னா திருப்பல்லாண்டு. அப்ப 4000 திவ்யம் சுருக்கம்னா அதுல அங்க வரதெல்லாம் முன்னாடி கொஞ்சம் கோடிட்டு காட்டணும். அதான் அங்க கோடிட்டு காட்டார். இது சொன்ன அணைவது அரவணமேல் பூம்பாவையாகும் புணர்வதை இருவரவர் முதலம் தானே இனவனா எப்பொருக்கும் வீடு முதலாம் புனைவன் பிறவிக்கடல் நீந்துவார்க்கன்னு 2 பேருக்கு நடுவுல பிறந்தான்னு விஷ்ணு இதான் முதல் அவதாரன்னு இந்த கதையை அதை சொன்னோம். இது உண்மைதான். அது பிரம்மாவுக்கும் சிவனுக்கும் நடுவுல பகவான் 2 பேருக்கு நடுவுல பிறந்தான் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது உண்மை. இந்த கதையை நீங்க அப்படியே வச்சுங்க. இது எதோட சேர்க்க போறோம் பார்த்து கொஞ்சம் இங்கேயே நீங்க ஞாபகம் இருந்தா தான் இதுக்கு இது அப்படியே வச்சுட்டு இருக்கோம். இன்னொரு வேற பக்கம் பார்ப்போம். என்னன்னா ராமனா பிறந்தானோனும் பகவான், கண்ணனா பிறந்தானோனும் அதே ராமனா கண்ணனா பிறக்கச்சே எடப்பில்லைன்னு சொல்றோம், நாட்டை ஆண்டான்னு சொல்றோம். அப்படி சொல்லும் போது பெருமாள் நிஜமாவே எடப்பில்லை அப்படின்னு யாரா சொல்றாரா? யாரும் சொல்றது இல்லையே. எடப்பில்லைன்னு யாரா சொன்னான்னா அப்ப பிராமணா யாருமே சேவிக்க மாட்டேன். ஒண்ணு வேண்டாம், உங்களுக்கு பிரியத்துக்காக சொல்றேன். சுவாமி நம்மாழ்வார் 4ஆம் வர்ணத்தவர், வேளாளர் குலம். சொன்னாலே இது தோஷம்தான், இருந்தாலும் பிரியத்துக்காக சொல்லிட்டு இருக்கேன். ஆனா அப்பனா சுவாமி அவரு 4ஆம் வர்ணத்தவர், நான் முதல் வர்ணத்தவன், நான் அவரை சேவிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றோம்னா கிடையாது. 4ஆம் வர்ண அது என்ன சொல்லியிருக்கோம்? ஆத்யசன குலபதி, எங்கள் குலத்துக்கு தலைவன் சொல்லிட்டு இருக்கோம். சொல்றது யாரு? மாறன் அடிபணிந்து இந்த சுவாமி ராமானுஜரே. அவர் வைதுகோத்தமர். அந்த வைதுகோத்தமரான ராமானுஜர் என்ன சொல்றனா, அவர் திருவடியா நான் இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காருன்னா அப்ப எங்க இருக்கு 4ஆம் வர்ணம்னு சொல்றதே கிடையாதுன்னு. அதே போல ராமாவதாரமும் கிருஷ்ணாவதாரமும் பண்ணான்னா கிருஷ்ணன் எடப்பில்லைன்னு யாரும் சொல்றதே கிடையாது. அப்படி இருக்கும்போது நன்மாருங்க எடப்பில்லைன்னு யாரும் சொல்றது இல்லையனோ. ஆனா இங்க மட்டும் பெருமாள் நடுவுல பிறக்கும் போது நிஜமாக அவரோட சமம் என்று ஏன் சொல்லணும்? நடுவுல பிறந்திருக்காரு, நடுவுல பிறந்திருக்கார். யாரு? பிரம்மாவுக்கும் சிவனுக்கும் நடுவுல பேர் பிறந்திருக்கார். பிறந்திருக்கச்சே அப்ப இவன் மும்மூர்த்தி சாமியம் ஏன் சொல்றார்? அங்க கண்ணனா பிறந்தா எடப்பிள்ளையா பிறந்தான், எடப்பில்லைன்னு சொல்றது இல்லை. பகவான் கண்ணன், பகவான் கண்ணன், பகவான் கண்ணன் சொல்றார். அதே இங்க அவதாரம் பண்ணும்போது ஒரே அவதாரம் தான். அதே விஷ்ணு தான் கண்ணனா அவதாரம் பண்ணான், அதே விஷ்ணு தான் விஷ்ணு அவதாரம் பண்ணியிருக்கார். விஷ்ணு அவதாரம் பண்ணும் போது மட்டும் என்னன்னா என்னமா இவருக்கு நடுவுல பிறந்திருக்கார், பிரம்மாவுக்கும் சிவனுக்கும் நடுவுல பிறந்திருக்கார் அப்படின்னு ஏன் சொல்றா? இதை நிதானமா நல்லா யோசித்து பார்க்கணும். என்ன பாருங்க, யோசித்து பார்க்கணும். ஏன்னா இவர் இடப்பில்லைன்னு சொல்ற வரைச்சே இடப்பிள்ளையா பிறந்தான்னு தானே சொல்லணும். சொல்றது இல்ல. என்ன சொல்றா? பகவான் 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 சொல்றா. அதே பிரம்மருத்ரர்களுக்கு நடுவுல பிறக்க போது மாத்திரம் இவர்களோடு சாமியம், இவரோடு இவர் சமம், இவரோடு இவர் சமம் அப்படி சொல்றாருன்னா இதை நல்லா நினைச்சு பார்க்கணும். என்னன்னா இவர்களோடு சமமாக பிறந்தார் என்று கொள்ள வேண்டுமே தவிர இவர்களோடு சமம் என்று கொள்ளக்கூடாது. அப்படின்னா இவர்களோடு சமமாக பிறந்திருக்காங்க. பிரம்மா எப்படி பிறந்தாரோ அதே சிவன் எப்படி பிறந்தாரோ அந்த இவரை போல தானும் பறக்கணும் தான் சங்கல்பம் பண்ணிட்டு பறந்திருக்கானே தவிர ஓ அவளுக்கு இவர் சமம் அதனால இவர் பறந்திருக்கா அப்படி கொள்ளப்படாது. அதுதான் உண்மை, அதுதான் அர்த்தம். அப்படிதான் நிர்வகிக்கணும். எதுக்கு சொல்லுவேன்னா இதை சரி சுவாமி இது இப்படிதான் நிர்வகிக்கணும். இது எத்தனை பேர் கூப்பிட்டு சொல்றது? யாரை போய் சொல்றது? இதுக்கு நிறைய புஸ்தகம்லாம் போட்டிருக்கு. இந்த அணைவது அரவணைமேல் பூம்பாவை ஆகும் பாசனம் வச்சு நான் விவரமா விவரிக்கிறேன். 2ஆம் பத்துல வருது, எப்ப வருதுன்னு தெரியாது, இருக்கட்டும். இதுக்கு சொல்ல வந்தேன்னா அப்படி இருக்க செய்து அப்ப இத்தனை பேருக்கு இது தெரியணுமே என்ன புஸ்தகம் போட்டு எல்லாம் படிச்சு போட்டு தான் கொடுத்துருக்கா. எத்தனை பேருக்கு தெரியறது? தெரியல. அப்ப இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். இந்த மாதிரியான சமங்கள் திருப்பல்லாண்டுல இல்லை. இந்த மாதிரியான சமங்கள் திருப்பல்லாண்டு இருக்குன்னா இல்லையே. திருப்பல்லாண்டு வியாக்கியான ஆசிரியன் தான் இந்த மாதிரி தெளிவா நல்ல அர்த்தங்கள் சொல்லியிருக்கு. ஆனா இந்த அர்த்தம் எத்தனை பேர்ல இருக்கு? ரொம்ப முக்கியம் தானே இருக்கான்னு தெரியலையே. பாசுரத்தை பார்த்தா நிறைய பேர் 4000 புத்தகத்தை வாங்கி வச்சுருப்பான். 4000 புத்தகத்தை நல்லா வாங்கி வச்சிருந்தா
வாங்கி வச்சு அரி அயன் அரண் என்னந்தி வரை ஒன்றனும் மனத்தை வைத்து உள்ளிடும் இருபசை அறுத்து நன்றனம் செய்வதை இதெல்லாம் நல்லா பண்ணிடுவா. ரெண்டு பாத்திரம் ஓடிடும். ஆனா இதுக்குண்டான வியாக்கியானத்தை பார்க்கணுமோனும் மேலெழுந்த வாரியான பார்த்தா அது அப்படிதான் தெரியும். மேலெழுந்த வாரி முனியே நான்முகனே முக்கண்ணப்பான்னு மேலெழுந்த வாரியா பார்த்தா இப்படிதான். ஒரு திருமூர்த்தி சாமியை சொல்ற 3 பேர் ஒண்ணு போட்டிருக்கு சங்கர நாராயணன் அப்படின்னு. சரி, அந்த மாதிரி எங்கேயா பிரமாணம் இருக்கணுமோனோ எங்கேயா காமிங்க. எங்கே அதுக்கு என்ன சொல்றதுமா? அதுக்கு எப்படி சிவபெருமான் உமா என்று சொல்லக்கூடிய பார்வைக்கு தன்னுடைய சரீரத்தை பாதி கொடுத்துட்டாலும் அதே மாதிரி இவரும் பாதி கொடுத்துட்டார். சரி கொடுத்துட்டார், சரி எங்க இருக்கு? எங்க இருக்கணுமோனோ இதுக்கு சொல்ல வந்தேன்னா அந்த மாதிரி இதெல்லாம் வியாக்கியானத்துல வாசிச்சாதான் புரியும். இல்லையே சுவாமி உங்க வியாக்கியானம் எங்களுக்கு புரியல சுவாமி. திருப்பல்நாடு நன்னா தமிழ நம்ம நன்னா பெரியாழ்வா பண்ணியிருக்காரு. ஆனா வியாக்கியானம் மணிப்பிரவாளத்தை பண்ணி எங்களுக்கு ஒண்ணுமே புரியலை. காலக்ஷேபம் அதுக்கு தானே சுவாமி. அப்படி இருக்கச்சு நீங்க மணிப்பிரவாளத்தை எழுதி வச்சுட்டு இது என்னமா புரியுதுன்னா வாஸ்தவம் தான். திருப்பல்லாண்டு தூய தமிழ் இருக்கு. இந்த வியாக்கியானங்கள்லாம் ஆனா அந்த அளவுக்கு தமிழ் இல்ல, மணிப்பிரவாளம் தான். ஆனா அந்த வியாக்கியானத்தை வாசிக்கிறது கொஞ்சம் பழகிக்கணும். கொஞ்சம் ஏன்னா புஸ்தக நடை கிடைக்கிறது கொஞ்சம் பழகணும். பழகணும்னா முதல் நாளே வந்துடும் அடிய தெரியும். ஒண்ணு வேண்டாம், காலட்சேபம் கேட்கச்சேயே முதல் நாளே எல்லாம் புரிஞ்சிடணும் அடிய சொல்ல வரவே இல்லை. முதல்ல அடிய ஒழுங்கா சொல்லணுமே. அடியனு தப்பா சொல்லியிருந்தேன்னா என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லையே. அப்ப சொல்லணும். அடிய ஒழுங்கா சொன்னதுக்கு அப்புறம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், ஒழுங்கா புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுட்டு சில சப்தங்களை எனக்கே தப்பா வந்துருச்சுன்னா அதுவும் தப்பா போயிடும். இத்தனை சமங்கள் இருக்கு. சரி சுவாமி, காலட்சேபம் முதல் நாள் அப்படின்னா ஒரு 4 நாள் கேட்டா தான் இந்த சாமி இந்த சைலில தான் சொல்றார். அப்பனா இதுக்கு அர்த்தம், இது அர்த்தம் ஓரளவு புரிஞ்சுக்கணும். எதுக்குமே பழகப்பட்டாதான் புரியும். சரி சுவாமி, அது இருக்கட்டும். இப்ப ஏன் சுவாமி சம்ஸ்கிருதத்துல பண்ணணும்? பாட்டு தமிழ்ல இருக்குல்ல. திருப்பல்லாண்டு தமிழ் பாட்டு, திருவாழ்வினி தமிழ் பாட்டு, நம்பில ஓகோன்னு சம்ஸ்கிருதத்துல பண்ணியிருக்க. மணிப்பிரவாளத்துல பெரியவாச்சம்ல மணிப்பிரவாளத்தை பண்ணியிருக்காருன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தை வைத்து கொண்டு நம்ம இதை யோசிக்க பண்ணக்கூடாது. அன்னைக்கு பெரியோர்கள்லாம் என்ன தெரியுமா ஆச்சரியமா என்ன தெரியுமா பண்ணா ஃபுல்லா சம்ஸ்கிருதம் கோலோச்சின காலம் இது கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி. இது 700 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த வியாக்கியானம் ஏற்பட்டது. கிட்டத்தட்ட 800 வருஷத்துக்கு முன்னாடி வியாக்கியானம் பண்ணதே பெரியவாச்சன் பண்ணி. அப்படி இருக்கச்சேது அன்னைக்கு கோலோச்சின காலம் சம்ஸ்கிருதம், தமிழே தெரியாது. இன்னைக்கு தமிழ் ஒவ்வொன்றும் புரிஞ்சுட்டு இருக்கா. அன்னைக்கு ஆழ்வார்கள் பாசனத்துல கொண்டு போய் கோயில்ல சேவிக்கிறது எவ்வளவு சமப்பட்டு சேவிச்சா அன்னைக்கு இருக்கிறாலும் தெரியும். இன்னைக்கு இன்னும் சமப்பட்டு இருக்கா சைவர்கள். இன்னும் அவரால் சேவிக்க முடியல. ஏன்னா அது சாஸ்திர சம்மதம் இல்லை. இது சாஸ்திர சம்மதம். 4000 திவ்ய பிரபந்தம் சாஸ்திர சம்மதம். சாஸ்திர சம்மதமா இருக்க செய்தே அன்னைக்கு சம்ஸ்கிருதம் கோலோச்சின காலம். அந்த கோலோச்சின காலமா இருக்க செய்தே இப்ப அவளுக்கு இந்த 4000 திவ்ய பிரபந்தம் வேதத்துக்கு சமமானதுன்னு சொல்லணுமோனோ. சொல்லணும்னா எப்படி சொல்றது அவள்கிட்ட? இப்ப நீங்க தமிழ்காரர், உங்கள்கிட்ட தமிழ்ல பேசிட்டு இருக்கேன். இந்த தெலுங்குக்காரா வந்துட்டா, இப்ப நான் இதை பேசினே வச்சுக்கேன், அவ உடனே தெலுங்குலயே வெய்ய ஆரம்பிச்சுடுவா. அவன் என்ன சுவாமி இங்கிட்டு நீங்க அரவத்துல பேசல. அரவம்னு பேரு. தமிழுக்கு அரவம்னு பேரு. தெலுங்குல அரவம்னா பாம்பு, அது வேற. அரவம்னு அரவத்துல பேசுறேன், பாம்புல பேசுறேன்னு அர்த்தம் வந்துடும். அப்படி அர்த்தம் இல்லை. எதுக்கு சொல்ல வந்தேன்னா அப்ப அவளுக்கு தகுந்த மாதிரி தான் நான் பேசணும். அதே போல அன்னைக்கு இருந்தவ எல்லாம் சம்ஸ்கிருதக்காரா. அவளை ஆழ்வார்கள் பாசனங்கள் வேதத்துக்கு சமமானவைன்னு அவ எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னா இப்ப அவளுக்கு புரியல பாஷையில தான் நான் பேசணும். அப்ப அவளுக்கு புரியல பாஷை என்ன? சம்ஸ்கிருதம். அதனால்தான் அன்னைக்கு இருந்த வியாக்கியாத்தாலாம் என்ன பண்ணான்னா அவளை புரிய வைத்து அவளுக்குத்தான் இந்த வேதத்தை, ஏன்னா அவள சம்ஸ்கிருதத்தை கோலச்சின்னு இருக்கா, பிரதானமா சாஸ்திரத்தை பிடிச்சுட்டு இருக்கா. அவ சாஸ்திர கால ஒத்துக்கலன்னா பிரயோஜனம் இல்லை. அதனால அவளுக்கு புரியணுன்றதுக்கு அன்னைக்கு அவ மட்டும் இல்ல, அத்தனை பேரும் சம்ஸ்கிருதம் தான். இன்னைக்கும் நீங்க பழைய காலத்து இந்த திரைப்படங்கள்லாம் வந்திருக்கல, சினிமா படங்கள்லாம் ஒரு 70-80 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய திரைப்படங்கள்லாம் பாருங்க. நிறைய அதுல இருக்கக்கூடிய அந்த வார்த்தா லாபம், இந்த உரையாடல்கள், அது இருக்க டயலக்ட்னு சொல்றா இல்லையா, அந்த உரையாடல்ல நிறைய சம்ஸ்கிருத பாஷை சேர்ந்திருக்கும். நீங்க பார்த்தேன்னே தெரியும் நிறைய. அது மட்டும் தூய தமிழ்ல இருக்கும். இன்னைக்கு எப்படியோ போயிடுத்துன்னு வச்சுக்கணும். தூய தமிழ்ல இருக்கும். அதுல முக்கியமா சம்ஸ்கிருத பாஷை நிறைய சேர்ந்திருக்கும்.
ஒண்ணு ரெண்டு இல்லையே சுவாமி, சில இதெல்லாம் பார்த்துருக்கிறேன். சில சப்தங்கள்லாம் நம்ம தமிழ் சொல்லிட்டு இருக்கோம், அதெல்லாம் சம்ஸ்கிருதம் ஒண்ணுமில்ல. சரணாகதின்னு இருக்கு இல்லையா, அது தமிழ் பாஷையே கிடையாது. நாம சரணாகதினா தமிழ் நினைச்சிட்டு இருக்கோம். சரணாகதி சப்தம் சம்ஸ்கிருதம். அதை அப்படியே நம்ம எடுத்து நம்ம இதுல போட்டுட்டோம். நம்ம தமிழ்ல போட்டுட்டோம். சரணாகதி சப்தமே தமிழ் கிடையாது, போட்டுட்டோம். இப்ப சரணாகதி என்ன சுவாமி தமிழ்ல? கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு உண்டான அர்த்தத்தை சொல்லணும். இதுக்கு சொல்ல வந்தேன்னா சில சில சப்த அடி சம்ஸ்கிருதத்தை தூக்கணுன்றதுக்காக இந்த வார்த்தை பேசணும். ஏன்னா சாஸ்திரம் ரெண்டும் ஒத்துன்னு இருக்கு. நம் சம்பிரதாயமே உபய வேதாந்த சம்பிரதாயம். இன்னைக்கு என்னமோ இந்த அரசாங்கம் என்னமோ சம்ஸ்கிருதம் ஓஹோ வேண்டாம் வேண்டாங்க வேண்டாங்க என்ன சொல்லிட்டு இந்த நம்ம ஊர்ல மட்டும்தான் இந்த மாதிரி, தமிழ்நாட்டுல மட்டும்தான். நீ எந்த ஊருக்கு போறாலும் சம்ஸ்கிருதத்துக்கு நிறைய பாடசாலை நிறைய இருக்கு. ஒன்னு ரெண்டு நிறைய பாடசாலைகள் இருக்கு. பக்கத்திலே இருக்கக்கூடிய அங்க கர்நாடகால நிறைய பாடசாலை இருக்கு, ஆந்திராலையும் நிறைய பாடசாலை இருக்கு, இன்னும் வடக்கு போறோம்னா நிறைய பாடசாலைகள் இருக்கு, யூனிவர்சிட்டியும் நிறைய இருக்கு. இது உலகளாவிய மதம், இது மதம் சொல்றேன், உலகளாவிய மொழி இது சம்ஸ்கிருத மொழி. இருக்கட்டும், அது அது இது பெருமைப்படுத்துறதுக்காக சொல்ல. அன்னைக்கு அந்த மாதிரி இருந்திருக்கா, இருந்தபடியாலே அவளுக்கு புரிய வைக்கணும் போனோம். அவளை புரிய வைக்கிறதுக்காக அன்னைக்கு மணிப்பிரவாள வியாக்கியானத்தை வந்தது. சரி சுவாமி, தமிழ் படுத்தலாம் என்ன? சில சப்தங்களுக்கெல்லாம் தமிழ் படுத்தக்கூடிய ஒரு இப்ப சரணாகதியை தமிழ் படுத்த முடியறதுன்னா இல்லையே. அந்த சப்தத்தை எடுத்து போட்டுட்டாலும் அந்த இப்ப கிருஷ்ணன்னு சொல்றோம். கிருஷ்ணன்னு அப்படின்னா கிருஷ்ணானா கருப்புன்னு அர்த்தம். சரி சுவாமி, அப்ப இவருக்கு கருப்புன்னு பேர் வச்சுக்கலாமா? நான் தமிழ் படுத்துறேன் கருப்புன்னு பேர் வச்சுக்கிறேன். யாரா வச்சுக்கிறாளா? கிருஷ்ணன் தான் பேர் வச்சுக்கிறா. கிருஷ்ணன் சப்தம் சம்ஸ்கிருத பாஷை அப்படின்னு இந்த மாதிரி. இதுக்கு சொல்ல வந்தா தமிழும் வேணும் சம்ஸ்கிருதம் வேணும், உபய வேதாந்தம் ரெண்டு கண்கள் ரெண்டுமே. இதுக்கு சொல்ல வந்தேன்னா அந்த மாதிரி அந்த இருக்க செய்த, அதனால அன்னைக்கு அந்த சம்ஸ்கிருத பாஷையில பண்ண வேண்டியதா இருக்கிற நிர்பந்தம் வந்துருக்கு. அப்படி சம்ஸ்கிருதம்னா மணிப்பிரவாளம் சம்ஸ்கிருதம் மட்டுமே இல்லை, தமிழும் சம்ஸ்கிருதமும் கலந்து இருக்கக்கூடிய ஒரு பாஷையை கண்டுபிடிச்சு மணிப்பிரவாளம் பெயர் வச்சு அது தெரிந்துதான். அதனால இந்த இதெல்லாம் பண்ண தாராளமா நமக்கு படிச்சா புரியறதுன்னா அதை கொஞ்சம் நம்ம அந்த அவகாசம் பண்ணணும். இந்த 4 தடவை படிச்சா 5ஆவது தடவை. இப்ப நீங்க ஒரு பக்கம் பூர்த்தியா படிக்கிறேன்னு வச்சுக்கலாம், அதுல ஒரு 15 வரி இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு வரியாவது புரியாதா? நிச்சயமா ஒரு நாள் ஒரு வரியா புரிஞ்சுதுன்னா அந்த மாதிரி இப்படி போயிருந்ததுன்னா ஒரு ஒண்ணு வேணாம், ஒரு 6-7 வருஷத்துக்குள்ள எல்லாமே புரியும். ஒன்னும் சமமே கிடையாது. நீங்க சொல்ல வந்தேன்னா அப்ப இந்த சில சில குழப்பங்கள் திருப்பல்லாண்ட காட்டுல மற்ற பிரபந்தத்துல இருக்கு. முதலாழ்வார் பாசுரத்திலே ஒரு பாசுரம், முதலாம் திருவுருவம் 3 என்பர் ஒன்றே முதலாகம் 3க்கும் என்பர். இது இன்னும் குழப்பம் பாருங்க. முதலாம் திருவுருவம் 3 என்பர் ஒன்றே முதலாகம் 3க்கும் என்பர்னு இந்த பகவானை பத்தி 2 விதமா சொல்றார். 3 பேரும் சமம் என்கிற வாதமும் இருக்கு, அதுல சிவன்தான் உயர்ந்தவர் என்கிற வாதமும் இருக்கு, பிரம்மாதான் உயர்ந்தவர் என்கிற வாதமும் இருக்கு, விஷ்ணுதான் உயர்ந்தவர் என்கிற வாதமும் இருக்குன்னு ஆழ்வாரே எடுத்திருக்காரு. எடுத்துட்டு இதுங்க முதலாழ்வார் பாசனது முதலாம் திருவுருவம் 3 சொல்லிட்டு அவரே அதுக்கு சமாதானம் சொல்றார். ஒண்ணுமே எனக்கு ஒண்ணு மட்டும்தான் புரியல. என்ன புரியலன்னா, ரொம்ப நாளா ஒரு சந்தேகம் ஆழ்வார் தெரிவிக்கிறார். என்ன சந்தேகம்னா, யாருடைய தொப்புள் கொடியில தாமரை பூ இருக்குன்னு பார்க்க மாட்டேன்றாலே, யாருடைய தொப்புள்குள்ள தாமரை பூ இருக்குன்னு பார்க்க மாட்டேன்றாலே, அதுதான் எனக்கு புரியல. அந்த தொப்புள் கொடி யார்கிட்ட இருக்கோ, அந்த தாமரை பூ யார்கிட்ட இருக்கோ, அவன்தான் முழுமுதற் கடவுள், அவன்தான் காரணகர்த்தா, அவன்தான் மேம்பட்டவன். அது எதுக்கு தெரியல? அது தெரிய மாட்டேங்கிறது இவளுக்கு. மற்றவருடைய பிரம்மாவுடைய தொப்புள் கொடி இருக்கா, இல்ல சிவனுக்கு தொப்புள் கொடி இருக்கா? இவருக்கு தான் தொப்புள் கொடியில பூர்ணமா தாமரை புஷ்பம் இருக்கு. அது மட்டும் இல்ல, நீங்க எந்த புராணத்தை எடுத்து பார்த்தாலும் பரமசிவனாருக்கு தகப்பனார் பிரம்மான்னு தான் இருக்கும். அதே போல விஷ்ணுவுக்கு தகப்பனார் எங்கேயா எழுதியிருக்காருன்னா கிடையாது. பரமசிவனாருக்கு தகப்பனார் பிரம்மா. இது என்னன்னா, இது எங்க சுவாமி விஷ்ணு புராணத்தை எழுதியிருப்பா சுவாமினா, சிவபுராணத்துல இப்படிதான் இருக்கு, லிங்க புராணத்திலும் இப்படிதான் இருக்கு, எந்த ஸ்காந்த புராணத்திலும் இப்படிதான் இருக்கு. எந்த தாமச புராணம், ராஜச புராணம், சாத்விக புராணம் 3 புராணங்கள். அதுதான் சாத்விக புராணம் பகவான் சிவன் நாராயணனை பத்தி எழுதினது, தாமசமோ அதே போல ராஜசமோ, ராஜசம் பிரம்மா பத்தி பேர் எழுதினது, தாமசம் சிவனை பத்தி எழுதியிருக்கு. அப்படி இருக்க செய்து நீங்க அந்த 2 தாமச ராஜச புராணங்கள் எடுத்தாலும்
பிரம்மாவுக்கு சிவனுக்கு தகப்பனார் பிரம்மா. அதுதான் இது இருக்கு. இதுதான் இது இருக்கு. ஒண்ணு வேண்டாம். நீங்க மயிலாப்பூர்ல இங்க சுவாமி சொல்லுவாரு, இதெல்லாம் சொல்ல வேண்டாம் பாக்குறேன். மயிலாப்பூர்ல இந்த கபாலீஸ்வரர் கோயில் இருக்கணும், அது அவசியம் இருக்கணும்னு அவசியம். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இந்த கபாலீஸ்வரம் பவிஷ்யத்தினை தனக்கு 5 தலை, அவருக்கு 5 தலை, பிரம்மாவுக்கு 5 தலை, சிவபெருமானுக்கு 5 தலை, எனக்கு ஒண்ணு அவருக்கு ஒண்ணான்னு ஒரு தலையை கிள்ளிட்டார். யாரு? புள்ள தகப்பனாவுடைய தலையை கிள்ளிட்டார். உடனே சாபம் வந்துடுது, கபாலீஸ்வரம் பவிஷ்யத்தி அப்படின்னு சாபம் வந்துடுது. சாமி இவரால் எதுவும் சாப்பிட முடியல. சாப்பிட எல்லாமே அந்த கபாலம் சாப்பிட்டுருது, பிரம்ம கபாலம் சாப்பிட்டுருது. சாப்பிட்டோன்னே உடனே அந்த சாப நிவர்த்தி பண்ணணும், இதுக்கு பிக்ஷை இடணும். இந்த பிக்ஷை நிறைஞ்சிருத்தோம்னா அப்ப அந்த பிரம்ம கபாலம் உடஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு பிக்ஷை நிறைய பேர் எங்கெங்கோ போய் பிண்டியார் மண்டையேந்தி பிறர் மனை திரிதந்துன்னும் முண்டியார் சாபம் தீர்த்த ஒருவனூர் உலகமேத்தும் கண்டியூர் அரங்கம் மெய்யம் கட்சி பேர் மல்லை என்று மண்டினார்னு திருக்குறந்தாடங்க பாசனம், ஆச்சரியமா பாசனம். எதுக்கு சொல்றேன்னா, எங்கேயோ போனாலும் இது எங்கேயும் உடையல. எங்க போனாலும் யாரோ பிக்ஷமிட்டு பார்த்தா அது குறையவே இல்லை. கடைசியில நேர பத்ரிநாராயணன் இன்னைக்கு பாக்குறோமே, ஏனவனாகி நீரிடமிடந்து அன்று இணையவர் இமையவர் அங்க தானவனாகம் தரணியில் புரள தடந்திலை குறித்த என் தலைவன் தேனமர் சோலை கற்பகம் பயந்த தெய்வனன் நறுமலர் கொணந்து வானவர் வணங்கும் கங்கையின் கரமேல் வதனி ஆசிரமத்துள்ளானே அரவிந்தவல்லி நாச்சியார் சமேத பத்ரிநாராயண பெருமான். அந்த பெருமான் என்ன பண்ணானா, மயாபிக்ஷாம் பிரசாத் பிரயாசித்த விஷ்ணு பிரசாதி சிஸ்ரோனி. அவர் என்ன பண்ணார், தன்னுடைய வியர்வை துணி திருமாறுடைய வியர்வை துணி எடுத்து இப்படி தெரிச்சார். தெரிச்ச உடனே துக்குனோரா போயிடுத்து அந்த பிரம்ம கபாலம். இந்த விஷயத்தை யார் சொல்றான்னா, பார்வதி இவருடைய முதுகுல தோலை கையை போட்டு பேசிட்டு இருக்கச்சே, ஏ பார்வதி, சிவபெருமான இந்த வார்த்தையை சொல்லிட்டு இருக்கா பார்வதி கிட்ட, ஏ பார்வதி, இப்ப நீ இத்தனை தூரம் என்னுடைய முதுகை தொட்டு இதுல பேசிட்டு இருக்கே, அன்னைக்கு பகவான் அந்த தன்னுடைய வேர்வை துளியை என் மேல தெரிக்கலன்னா இந்த 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 வாழ்க்கை எனக்கு கிடைச்சிருக்குமா கிடைக்காது அப்படின்னா, இன்னைக்கு நம்ம அங்க பிண்ட பிரதானம் பண்ணிட்டு இருக்கோம். பிண்ட பிரதானம் பத்ரிக்கு போனேன்னா அங்க பிரம்ம கபால்னு ஒரு இடம் இருக்கு. அந்த பிரம்ம கபாலத்தை பிண்ட பிரதானம் பண்றோம்னோ இவருக்கு தான் கபாலின்னு பேரு. அப்ப கபாலினா என்னது, கபாலம். அந்த பிக்ஷேத்துக்காலியா அதான். அப்ப பிரம்ம கபால கபாலித்வம் பவிஷ்யதி, நீ கபாலி ஆகி முடியான்னு அவர் சாபம் விட்டாரணும். எதுக்கு சொல்ல வந்த அந்த கபாலிக்கு சொல்றத கோயில் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அந்த மாதிரி இருக்கணும். இது எத்தனை இந்த புராணம் எல்லாம் உண்மையா தானே இருக்கு. அப்படி இருக்கச்சது இப்படி இருக்கச்சது இந்த உண்மையெல்லாம் இருக்கு. அப்ப பிரம்மா பகவானின் தொப்புள்குள்ள பிரிந்திருக்காருனோ, அந்த பிரம்மா நாராயணன் படைத்தான் நான்முகனை, நான்முகனுக்கு ஏறார் சிவன் பிறந்தார் என்னும் சொல் ஆழ்வார் பாட்டு இருக்கு. அப்படி இருக்கச்சது அப்ப பிரம்மாவுக்கு மகன் ஆயிட்டார் சிவன். அப்ப பகவான் யாரு, சிவன் வந்து பேரன், சிவன் வந்து பேரன், பகவான் தாத்தா. அப்படி இருக்க இது இருக்கச்சே 3 பேரும் சமம்னு என்ன சொல்ல முடியும்? 3 பேரும் சமம்னு சொல்ல முடியுமா? ஆனா சொல்லிட்டு இருக்கால சுவாமி, ஜெகத்கான யார் துல்லியமா தெரிகிற பாசுரத்தாலே இருக்கு. ஆனாலும் குழப்பம் இருக்கணும். இத ஸ்பஷ்டமா பேசினாதான். இதை விட்டுட்டு அவருக்கு சாஸ்திரம் இது என்ன பாருங்க, ஆழ்வார்க்கு சாஸ்திரம் தெரியுன்றதுக்காக என்ன பண்ணிட்டான்னா, அரி அயன் அரண் என்னும் இவரை ஒன்றனும் மனத்து வைத்து உள்ளுனும் இருபசையறுத்து முனியே நான்முகனே முக்கண்ணப்பா, அதுக்கு மேல நதிர்மதி சடையனன்கோ நான்முக கடவுளன்கோ கண்ணனை கூமார் அறிய மாட்டேன், என்ன சொல்றது கூப்பிடுறது அப்படின்னா, இவருக்கு சாஸ்திரம் நல்லா தெரியும், இவர் வேதம் சமீசிதமானன் அப்படின்றதுக்காக இவர் என்ன பண்ணார், அந்த சாஸ்திர வாக்கியத்துல எப்படி இருக்கோ அந்த மாதிரி எடுத்து போட்டார். நமக்கு குழப்பமா இருக்கு சுவாமி, நமக்கு குழப்பமா இருக்கு. இந்த குழப்பங்கள்லாம் திருப்பல்லாண்டு இருக்கான்னா குழப்பமே கிடையாது, எந்த குழப்பம் கிடையாது. ஆனா சர்வாதிகாரம் எல்லா பிரபந்தத்துக்கு உண்டு, திருவாய்மொழிக்கு உண்டு. ஆனா திருவாய்மொழி அர்த்தம் புரிஞ்சு கொள்வதற்கு அரிதாக இருக்கிறது. அர்த்தம் புரிஞ்சு அரிதாக. மேலும் திருப்பல்லாண்டுக்கு இன்னொரு சமமும் கிடையாது. இது வரைக்கும் 1 பார்த்துட்டோம், 2 பார்த்துட்டோம். இன்னொரு சமம்னா திருப்பல்லாண்டு தமிழ் இருக்கு. சாமி இதுவும் தமிழ், வியாக்கியான தமிழ் இருக்காது, அந்த வேற விஷயம். வியாக்கியான தமிழ்ல இருக்காது வேற விஷயம். திருப்பல்லாண்டு தமிழ் இருக்கணும். சரி, தமிழ்ல இருந்தாலும் இந்த இடத்துல அது வியாக்கியானம் போனமான வழியாலே இதுக்கு இருக்கக்கூடிய ஒரு நிலை என்னன்னா, இது வந்து சில பேர் வேற விதமா சொல்றா. வியாக்கியானமே விருப்பத்துக்கு நம்ம இவளுக்கு நிறைய ஞானம் இருக்கு சுவாமி, அந்த ஞானத்தால எழுதிட்டு போயிட்டா இவருக்கு இல்லாத அப்படின்னா, அந்த மாதிரிலாம் ஒண்ணு இல்லை. இந்த இடத்துல பாருங்க,
ஆழ்வார் பாட்டு தாழ்வாது மேல் குறவர் தாம்பாழின்னு போட்டுக்கார் மணவாளமணிகள் உதயசிர மாளிகையில. ஆழ்வார்கள் வாழி அருளி செயல் வாழி தாழ்வாது மேல் குறவர் தாம்பாழின்னு போட்டுக்கார். தாழ்வாதியில் எந்த விதமான குறை இல்லாமல் இருக்கக்கூடிய குறவர்கள், குறவர்னா பூர்வாச்சாரியர்கள் அப்படின்னு பூர்வாச்சாரியருக்கு விசேஷம் விட்டிருக்கார். ஆழ்வார்கள் வாழி அதுக்கு விசேஷம் இல்லை, அருளி செயல் வாழி அதுக்கு விசேஷம் இல்லை. ஆனா பூர்வாச்சாரம் விசேஷம் இருக்காரு. என்னன்னா இதுதான் அவளுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்து எடுத்து இந்த வியாக்கியானம் பண்ணபடியாலே அவ எவ்வளவு தூரம் பார்த்து பண்ணியிருக்கா. அதனால இவாளுக்கு அந்தந்த நிலை ஏற்பட்டிருக்குன்னு தெரிகிறது. இதனால அப்ப சம்ஸ்கிருதம் பகலமான வாக்கியங்கள் இருக்குன்னா ஒண்ணு நினைக்க வேண்டாம்னு தெரியுது. அந்த விஷயத்தை அதே விட்டுருவோம். ஆனா சம்ஸ்கிருதத்துலதான் வியாக்கியானங்களா இருக்கு. அதாவது மணிப்பிரவாளத்துல தான் இருக்குன்னு தெரியும். அந்த மணிப்பிரவாளம் இருக்கிறதா அதனாலதான் அந்த அடி அந்த வியாக்கியானத்தை வாசிச்சுட்டு தான் தமிழ்ல உங்களுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். சரி, அடுத்தது இப்ப இவர் இந்த மாதிரி குழப்பமான இன்னொரு பாசனம் சொல்ற மாதிரி இருக்கும். நீராய் நிலனாய் தீயாய் காலாய் நெடுவானாய் சீரார் சுடர்கள் இரண்டாய் சிவனாய் அயனானாய்னு இது ஒரு பாசனம். 6ஆம் 10 9ஆம் திருவாரூர். இதுக்கு அடுத்த பாசனம் தான் உலகம் உண்ட பரிவாய. இந்த இடத்துல என்னன்னா நீராய் நீ நீராய் இருக்க, நீ நிலனாய் இருக்க, தீயாய் இருக்க, காலாய் இருக்க, நெடுவானாய் இருக்க, சிவனாய் இருக்க, அயனாய் இருக்க. இதுக்கு மேல குழப்பம் வேணுமா சுவாமி? நீ இருக்குன்னா அவரே அப்படின்னா அவரே நீயா இருக்கன்னு அடிய இப்ப சொல்லிட்டு அந்த மாதிரி இல்ல. நீரே பகவான், சிவனே பகவான், அதே போல பிரம்மாவே பகவான். இதுக்கு மேல என்ன சுவாமி குழப்பம்? இத்தனை குழப்பம் வந்திருக்கு. எதுக்கு சுவாமி இந்த மாதிரி சொல்லணும்? சாஸ்திரம் அப்படிதான் சொல்றது. ஏன் இந்த மாதிரி சொல்றது? இப்ப இதுக்கு கொஞ்சம் சுமாரா விட பார்த்துருவோம். ஆனா இதுக்கு சாஸ்திர யோனித்வாதுன்னு ஒரு அதிகரணம் ஸ்ரீபாஷ்யத்துல எடுத்திருக்கார். அந்த சாஸ்திர யோனித்வாத அதிகரணத்துக்கு மன்மா விபுலமா காமிச்சிருக்கார். இந்தந்த சப்தங்கள் பகவானத்தான் சொல்றது, பகவானத்தான் சொல்றதுன்னு. ஏன்னா சரீராத்ம பாவம்னு பேரு, சாமானாதிகாரம்னு பேரு. அப்படின்னா என்ன சுவாமி? புரியும்படியா சுமாரா சொல்றேன். ஆனா அது பூர்த்தி கிடையாது. இருந்தாலும் ஓரளவுக்கு வச்சுக்கலாம். எங்கேயாவது சந்தேகம் திருப்பி இது வரப்போறது. அப்ப வரைக்கும் இன்னும் நல்லா சொல்றேன். சாமானாதிகாரம்னு ஒண்ணு உண்டு. அதுக்கு ஃபார்முலா என்ன தெரியுமா? இந்த சாமானியத்தை வைத்துட்டு தான் இந்த ஸ்ரீபாஷ்யம் பூர்த்தி அதை வச்சுட்டு தான் சுவாமி இதெல்லாம் எழுதியிருக்காரு. இந்த சாமானாதிகரண என்ன ஃபார்முலான்னா எல்லாமே சம்ஸ்கிருதம் தான். பின்ன பிரவிற்த்தி நிவிற்த்தி நிமித்தானாம் சப்தானாம் ஏகஸ்மின் அர்த்தே விற்த்திக்கு சாமானாதிகரணம். பின்ன பிரவிற்த்தி நிமித்தானாம் சப்தானாம் ஏகஸ்மின் அர்த்தே விற்த்திக்கு சாமானாதிகரணம். இது சட்டம். சட்டம்னா என்ன புரியறதுக்காக சொல்றேன். ஒரு குடம் இருக்கு இல்லையா? அந்த குடம் கருப்பா இருக்கு. அந்த குடம் வாயும் வயிறுமா இருக்கு. அந்த குடத்துல நிறைய வேலைப்பாடு பண்ணிருக்கு. பல வித வர்ண கலாபங்கள் அப்படின்னா நிறைய கலர்ஸ் போட்டிருக்கு. அப்ப இதெல்லாம் இருக்கு இல்லையா? குடம் கருப்பா இருக்கு, வேலைப்பாடோடு இருக்கு, வாயும் வயிறுமா இருக்கு. அந்த குடம் தங்கத்தாலே பண்ணப்பட்டதுன்னு வச்சுக்கோ. இப்ப 4 விஷயம் பார்த்துக்கோ. 4 விஷயம் இருக்கணும். இந்த 4ம் சேர்ந்து குடத்தை சொல்றதா, 4 விஷயத்தை சொல்றதா? 4 விஷயம் சொல்றதா? ஏன்னா வாயும் வயிறுமா இருக்கிறது என்பது பார்த்தா கர்ப்பிணி பெண்ணையும் குறிக்கும். கருப்பா இருக்கிறதுன்னு பார்த்தா கிருஷ்ணனையும் குறிக்கும். வேலைப்பாடு இருக்குன்னு பார்த்தா நிறைய டால் பொம்மைகள் இருக்கு இல்லையா? எந்த பொம்மை வேணா குறிக்கும். அதே போல தங்கத்துல இருக்குன்னு பார்த்தா சுவாமி தங்கமா? அதுதான் எனக்கு செயின் போட்டுக்கிறேன், மோதிரம் போட்டுக்கிறேன், அட்டிகை போட்டுக்கிறேன், ஒட்டியானம் போட்டுக்கிறேன் அப்படின்னு இருக்கணும். இப்ப ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிரயோஜனத்துக்கு போறதுனும். அப்பனா என்னென்ன போறது? வாயும் வயிறுமா இருந்தா கர்ப்பிணியை சொல்லலாம். அதே போல கருப்பா இருந்தா கிருஷ்ணனை சொல்லலாம். வேலைப்பாடோடு இருக்குன்னா பொம்மையை சொல்லலாம். தங்கத்தால குழம்புன்னு சொன்னா அதுக்கு அட்டிகை போட்டுக்கலாம், இல்ல நெக்லஸ் போட்டுக்கலாம், என்ன வேணா போட்டுக்கலாம் இல்லையா? இப்ப இந்த 4ம் சேர்ந்து 4 பொருளை சொல்றதா, ஒரு பொருளை சொல்றதா? ஒரு குடத்தை தான் சொல்றது, ஒரு தங்க குடத்தை தான் சொல்றது. 4 பொருளை சொல்லல. ஆனா இந்த 4 பொருள் இருக்கு. 4 சொன்னேன்னு அந்த 4ம்
வெவ்வேறு விசேஷனுங்கன்னு. விசேஷனம் வெவ்வேறு தானே. ஏன்னா வாயும் வயிறுமா இருக்குன்னா அது குடத்துக்கு மட்டும் வாயு வயிறு இல்ல, ஒரு பெண்ணு கர்ப்பமா இருந்தாலும் வாயு வயிறுமா இருக்குன்னு அர்த்தம். அதே தங்கத்தால பண்ணப்பட்டதுன்னா குடம் மட்டும் தங்கம் இல்ல, அட்டிகை பண்ணாலும் தங்கத்துல பண்ணிக்கலாம். அதே நான் வந்து கருப்பா இருக்கேன்னா அங்க கருப்பு குடம் மட்டும் இல்ல, கிருஷ்ணனும் கருப்பு தான். திரௌபதிக்கு கிருஷ்ணான்னு பேரு, திரௌபதிக்கு கிருஷ்ணான்னு பேரு, அவளும் கருப்பு. அப்ப அதையும் சொல்லலாம். அதற்கு மேல நமக்கு இன்னொன்னு என்ன இருக்கு, வேலைப்பாடு இருக்குன்னா பொம்மையும் சொல்லலாமானோ. ஒருத்தர் சொன்னார், சுவாமி அந்த இத்தனை நாலு சொல்லியிருக்கணும், இந்த 4 வஸ்துவை குறிக்கிறது இல்ல, ஒரே வஸ்து தான். அதே போல இத்தனையும் சேர்த்து பகவானை தான் குறிக்கிறது. எப்படி நாளைக்கு அவசியம் நீங்க கேட்கணும், எப்படி கொடுக்கிறது, என்ன சாமானாதிகாரம் தெரிஞ்சிருந்தா தான். சம்பிரதாயம் ஸ்ரீபாஷத்துல பிரதான எடுத்திருக்கார், என்னன்றது நாளைக்கு பார்ப்போம். ஆழ்வார் எம்பெருமானார்ஜிய துல்லியேசனும் ஆச்சாரியன் திருடிலேசனும் பகவத்தால் திருவடிகளே சரணம். சந்தேகங்களை தான் இருந்தால் அவசியம் கேட்கும்படி பார்க்கிறேன். இன்னைக்கு கொஞ்சம் சந்தேகத்தோடு விட்டுருக்கேன், அதனால்தான் நாளைக்கு வருவேன்ற ஒரு நம்பிக்கையில் விட்டுருக்கேன். என்ன சந்தேகம் கேட்கலாம். அடியன் சுவாமி. அடியன் சுவாமி சொல்லுங்க சுவாமி. இப்ப புராண அது அந்த இது சங்கர நாராயணன்ற அந்த இதுக்கு அவ வந்து ஒரு இது வச்சிருக்காளே, ஒரு புராணம் இது வச்சிருக்காளே, அருணாச்சல புராணம் அது மாதிரி ஏதோ ஒரு இது வச்சுட்டு அதுல வருதுன்ற மாதிரி சொல்றா. அதை நம்ம ஒரு ஆத்தன்டிகேட்டா எடுத்துக்கூடாது அது, அல்லது அது ஒரு சமூக புராணம் அப்படின்ற மாதிரி நம்ம இது பண்ணிடணுமா? அவ ரொம்ப அது வந்து 19வது புராணம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படி ஒரு புராணமே இல்லைன்னு அர்த்தம். அவ்வளவுதான். ஏன்னா இருக்கிறதே 18 தானே. தனியான ஏதோ ஒரு புராணத்தை பேர் சொன்னீங்கன்னா எங்க இருக்கு? அதைத்தான் நீங்க சொல்றேன். எப்பவுமே மூல கிரந்தம் என்ன இருக்கோ அதை மாத்தியாச்சுனால அது நம்ம எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் மூல கிரந்தத்துக்கு எதிர்த்தட்டா இருக்கவே இருக்காது. ஏன்னா மூல கிரந்தம் என்னவோ அதுதான் சம்பிரதாயம். அதனால வேதம் தமிழ் செய்த மாறன் இல்ல. இப்ப ஏன் சொன்ன இவ்வளவு ஒரு 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 18 அது 6 3 பிரிச்சு அதுல சாத்விகம் ரஜோ தமோன்னு பிரிக்கிற மாதிரி எதுக்கு இவ்வளவு போட்டு குழப்பம்? எல்லாமே சாத்விகம் 18ம் சாத்விகமா இருந்தோம்னா ஒரு குழப்பமே இல்லாம வந்துருக்கும். எப்படி ஏன் போட்டு சொல்றேன் அதுக்கும் சொல்றேன், பின்னாடி வரைச்ச சொல்றேன். மனுஷன்ட்ட 3 குணம் இருக்கு, அதனாலதான் ஒரு குழப்பம் இருக்கு. இது அர்ஜுனனே கேக்குறான், ஏன் இத்தனை தெய்வத்தை பண்ணிட்டு என்ன வந்து பிடின்னு சொல்லிட்டு இருக்க? ஒருத்தருக்கு சக்கரை வியாதி, பக்ஷணங்களா வச்சுட்டு எதையும் சாப்பிடாது அப்படின்னு சொன்னா, பக்ஷணத்தை அவரே கண்ணையே காட்டாம இருந்திருக்காமனோ, எது காட்டுற? இது அர்ஜுனனே கேட்டிருக்கான், ஆச்சரியமான சமாதானம் சொல்லியிருக்கான். இருக்கட்டும், அந்த இடம் வரைச்சு சொல்றேன். அடியன் சுவாமி, இப்ப ஒரு சின்ன இதுதான் இது, அது வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஆகணும்ன்றதுல அக்செப்ட் பண்ணிட்டு, கண்டிப்பா நம்ம பெருமாள் தான் வந்து பரபிரமம், அது நம்ம பெருமாள்ல எல்லாருக்கும் பெருமாள் அவர் தான் எல்லாருக்கும் பரமாத்மா, அவர் தான் பரபிரம். அதனால அதுல எந்த வித இதுவும் அந்த டவுட்லோட நான் கேட்கல, அந்த இதுல எந்த வித சந்தேகமும் இல்லை. பட் வந்து உமாவுக்கு வந்து, அதாவது பார்வதிக்கு வந்து அவர் வந்து ஒரு இது கொடுத்த மாதிரி அது தன்னுடைய ஒய்ஃப்ன்ற முறையில கொடுத்திருக்காரு. இங்க வந்து சங்கர நாராயணன்றது நம்ம ஏன் வந்து ஒரு ஹர்ட் ஆகணும்? அது ஒரு பாகவதன், அவர் ஒரு பாகவதன்ற மாதிரி புராண இது பிரமாணம் இருக்கு. அப்போ ஒரு பாகவதனுக்கு வந்து ஒரு பகவான் வந்து சரிசமமான இடம் கொடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி எடுத்துட்டு அதை அப்படி சமாதானம் படுத்திடலாமா? அதை அவர் மோட்சத்துக்கு வாய்ச்சுன்னா சரிசமம் கொடுத்தாலும் அர்த்தம். சொரூப ஆவிர்பாவம் பெறுகிறான்னு சொன்னா இல்லையா, அது அங்கதான் கொடுக்க முடியும், வேற எங்கேயும் கொடுக்க முடியாது. இல்ல, அதாவது என்ன சொல்ல வரேன், ஒரு பாகவதன் உண்மையாவே ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ பாகவதன் வந்து நம்ம இது பண்ணா அவர் மோட்சத்தை கொடுக்குற இது உண்டு. அதே மாதிரி சிவனுக்கு கிடையாது. அப்ப அவரு அது அப்படி எடுத்துக்க முடியாது. பாகவதன் மோட்சத்துக்கு போலையே, மோட்சத்துக்கு போனாதானே சொரூப ஆவிர்வாதம் பெற முடியும். அப்ப அவருக்கு எப்படி இது அப்படியே கொடுக்க முடியும்? கொடுக்க முடியாது. நமக்கே கிடைக்கிறது சொரூப ஆவிர்வாதம். அதே போல அவளுக்கு உண்டு. இப்ப ஏன் கிடைக்கலன்னா கர்மா. அப்ப அவளுக்கு ஏன் கிடைக்கலன்னா கர்மா. அவளும் ஒரு கர்மாவை பண்ணிதான். சிவம் என்பது ஒரு பதவி. இன்னைக்கு இந்த ஆத்மா சிவபெருமானா இருக்கு,
அடுத்த பிரளயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேற ஆத்மா சிவபெருமானா வரும். நல்லா புரிஞ்சுக்கணும். பிரம்மா என்பது பதவி, இந்திரன் என்பது பதவி, அசிஸ்டன்ட் கமிஷனர் யார் வேணா மாறலாம். அத போலதான் இது. ஆனா இங்க அசிஸ்டன்ட் கமிஷனர் 20 வருஷம் 30 வருஷம் இத்தனை, அது ரொம்ப பெரிய வருஷமா இருக்கும். அவ்வளவுதான் வித்தியாசம். சுவாமி நடிகன் தாசன் சுவாமி அப்படி எங்க நிறைய டவுட் வருது. நோட் பண்ணி வச்சிருக்கேன் ஒவ்வொன்னா. அவசியம் கேட்கிறேன். அவசியம் கேட்பேன். நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். அப்ப மறந்து போயிடுது வேற. அவசியம் தெரியவிட்டு டவுட் கிளியர் பண்ணிக்கலாம். சொல்ற மாதிரி ரொம்ப பல்லாண்டு திருப்பல்லாண்ட வந்து மேல ஏத்துற மாதிரி கொஞ்சம் சிவகங்கை கீழே இறங்குற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது சுவாமி. ஆனா நீங்க அடிக்கடி அது சொல்லிடுறது, அது வந்து இறங்கல நம்ம அப்படி நினைச்சுக்க கூடாது. உண்டு உண்டு உண்டு. கான்ட்ராஸ்ட் கொடுக்கறது தனி ஒரு இது எப்படி கொடுத்து மேல ஏத்துறோம் அப்படின்னு சொல்லும் போது அத ஏத்தம் என்னன்றது கிளியரா இருக்கு. ஒண்ணுக்கு ஒண்ணு சலிச்சது இல்லை அப்படின்னு.